முன்னை வினயகலம் உங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாக தேற்றினேன் தெங்குலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுடி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரக்கத் தமுதோங்கு மண்பால் எம்பும் கழுத்துறை அந்தாது ஓதை செனஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நோட்டிட்டு சாவித்திரி என்னன் முன்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடி தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லென்றக கொண்டு உனதடி போதுக்கு தொங்கு செய்யும் நல் அன்பரேத்தன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே இண்டு பல் யோனிகள் தோல்கள்வோம் இன்றூரன்றியே காந்தக தோழங்கள் தன் அத்தியூரர் கடலினைக்கு பூண்டவன் பாலன் ராமானுஜனை பொறிந்தினமே. இந்த பாசுரமானது ராமானுஜ நூற்றந்து அதிலே 31வது பாசுரம். சுவாமி திருவரங்கத்தமிழால் ராமானுஜனை பொருந்தினோம் என்று தெரிவிக்கிறார். பொருந்தினதுன்னா ராமானுஜருக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் சரியான முறையிலே இருக்குன்னு அர்த்தம். அதை பொருந்தினோம்னு தெரிவிக்கிறார். ஆனால் அந்த பொருந்துவதற்கு முன்னாடி தான் எப்படி இருந்தேன்னு தெரிவிக்கிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாமானவே ஈண்டு பல் யோனிகள் தோறுகள்வோம். எத்தனையோ ஜன்மாக்களாக உழன்றோம். என்னென்ன உழன்றோம், எப்படியோ உழன்றோம். அது ஆண்டாக உயர்ந்தோம், திங்களாக உயர்ந்தோம், நாள்களாக உயர்ந்தோம் தெரிவிக்கிறார். அப்பனா ஆண்டுகள் நாள் திங்களாய் இருக்கு, ஆயின்னு இருக்கு இல்லையா? அதை என்ன பண்ணணும்னா திங்கள் என்றது ஆயிருக்கிற சப்தம் எல்லாத்துலயும் சேர்த்துக்கணும். ஆண்டுகளாய், நாளாய், திங்களாய் உழன்றோம். அப்பனா இன்ன காலம்னு ஒரு நிர்ணயிக்க முடியாமல் மேற்கொண்டு மேற்கொண்டு உழண்டு கொண்டு இருந்தோம். அண்ணு இன்று பல் யோனிகள் தோல்கள்வோம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே. மனசத்துக்குதான் அவர் உபதேசம் பண்றார். மனசை பார்த்து சொல்றாரு, மனமே நீ எப்படி இருந்தாய்? இதற்கு முன்னாடி அத்வேஷத்தோடு எப்படி இருந்தன்னா அப்படியே பகவானை பார்த்தாலே திருப்பி ராமானுஜர் பார்த்து திருப்பிக் கொள்வது, அந்த நிலையிலிருந்து இருந்தீனும். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் சரிபட்டபடியாலே இப்ப ராமானுஜரோட பொருத்தம் ஏற்பட்டது, பொருந்துவோம் என்று தெரிவிக்கிறார். அப்ப மனசுதான் ரெண்டுத்துக்கும் காரணம். மனையேக மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சியன்னு தெரிவிப்பார்கள் கூறுவார்கள். அப்ப மனசேதான் ரெண்டும் காரணம் தெரிவிக்கிறார் இல்லையா? ஏன்னா மனசு என்பது என்ன ஆச்சரியமா தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் கெட்டது பண்ணும் போதும் மனசு கூடவே இருக்கும், நாம் நல்லது பண்ணும் போதும் மனசு கூடவே இருக்கும். அப்ப கெட்டது பண்ணும் போது மனசு யோசியதா சொல்லும், ஆனா ஒன்னும் சொல்லாது, பேசாமதான் இருக்கும். ஆனா சம்ஸ்கிருதப்படி பார்த்தால் மனசு என்பது ஒண்ணு, அதே போல புத்தி என்பது ஒண்ணு, ஞானம் என்பது ஒண்ணு, ஆத்மா என்பது ஒண்ணு. நேற்றுக்கு இது விஷயத்த நிறைய பார்த்தோம். மனசு, புத்தி, ஆத்மா, அதே நேரத்துல ஞானம், இதெல்லாம் ஒண்ணு. ஆனா ஞானம்னா என்ன சுவாமி? அறிவு. ஞானம் என்பது அறிவு. அந்த நினைவுக்கெல்லாம் இருப்பிடம் என்பது மனசு. நம்ம நினைக்கிறோமோ மனசு மனப்பூர்ணமா சொல்லுங்க அப்படிங்குவா. மனப்பூர்ணமா சொல்றதுன்னா நான் நினைச்சு பார்த்து சொல்லணும்னு அர்த்தம். அப்ப இந்த நினைவுக்கெல்லாம் இருப்பிடம் மனசு. அதற்கு மேலே புத்தி என்பது என்னன்னா அதிலே பிரசரிக்க வேண்டிய ஒரு துவாரம். புத்தி தான் நல்ல ஞானத்தை கொண்டு வருது. ஆத்மா நேரா அந்த ஞானத்தை புத்தியில கொடுக்கறது. அந்த ஞானத்தை கொண்டு வருதனோ, அந்த கொண்டு வந்து பிரசரிக்கிறவனோ, அந்த பிரசரிக்கக்கூடிய துவாரம் தான் என்னது? புத்தி. அந்த புத்தி என்பது மனசுல நிலைப்பெறணும். புத்தி என்பது மனசுல நிலைப்பெறணுமா? மனசுதான் இந்திரியங்கள் ஒண்ணு, புத்தி இந்திரியங்கள் ஒன்று கிடையாது. கொஞ்சம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். புத்தி என்பது இந்திரியங்கள்னா மனஸ்தத்துவம். மொத்தம் 11 தத்துவங்கள். அதாவது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 5 5 10. இது ஒரு தத்துவம், 11வது தத்துவம். இது நமக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள். அத 11 இந்திரியங்களே மனஸ்தத்துவம் என்பது 11வது இந்திரியம். அப்ப மனசு என்பது ஒரு இந்திரியம், புத்தி என்பது இந்திரியம் கிடையாது.
ஆனா புத்தி என்பது மனசு. மனசை ரசிக்க ஒரு துவாரம் வேணுமோனோ, அந்த துவாரம் தான் மனசு. அந்த நினைவு என்பது ஞானம். அப்ப அந்த அறிவும் அதே போல நினைவும் சேர்ந்தா எப்படி செயல்படுத்தணும் ஒரு வேணுமனோ, அறிவும் நினைவும் செயல்படுத்தணும் ஒரு வேணுமனோ, அதுதான் புத்தி. அறிவு ஞானமும் சேர்றது, மனசு சேர்றது. அதை செயல்படுத்தணுமோ, அந்த செயல்படுத்த ஒண்ணு வேணும், அதுதான் புத்தி. அப்ப புத்தி தனி, மனசு தனி, ஞானம் தனி. இது எல்லாத்துக்கும் மேல ஆத்மா என்பது தனி. அப்பப்ப நம்ம புத்தியை பிரிந்து, மனசை பிரிந்து, ஞானத்தை பிரிந்து, ஆத்மாவை பிரிந்து தனியா நிற்க வச்சுக்கிட்டே என் புத்தி என்ன நினைக்கிறது அப்படின்னு நினைக்கணும். அப்படி யோசிச்சு பார்த்தா சரியான நிலை வரும். ஆனா இந்த மனசுக்கும் புத்திக்கும் சண்டை ஏதாவது வருமானா அநேகமா புத்தி சொல்றத மனசை எடுத்துக்காது, நல்ல நிலையில இருந்தா எடுத்துக்கும் அப்படின்னு தெரியல. அதைத்தான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, புத்தி நல்ல நிலையில வர்றச்சே மனசு எடுத்துன்னு கொடுத்தோம்னா அது சரியான மனசா இருக்கும். அது மனசு எடுத்துக்கலன்னா வேற விதமான மனசுக்கு போறது இல்லையா? அதத்தான் அநேக மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சேங்கிற. ஒரே மனசுதான் பந்தத்துக்கும் காரணம், அதே மனசுதான் மோட்சத்துக்கும் காரணம். அதை நம்ம நேற்றுக்கு நம்ம ஒரு திருஷ்டாந்தம் மூலமா பார்த்தோம். சுக்ரீவன் அங்கிருந்து கிளம்பி வந்தான், இலங்கையிலிருந்து கிளம்பி வந்தவனே தப்பா சொல்லிட்டேன். விபீஷணன் லங்கையிலிருந்து கிளம்பி வந்தான். கிளம்பி வந்தவனே சுக்ரீவன் தடுக்கிறான், சேர்த்து கொள்ளப்படாது அப்படின்னு தெரிவிக்கிறானோ. இந்த இடத்துல நேற்றுக்கு இந்த விஷயத்தை நன்னவே பார்த்துக்கணும். சுக்ரீவன் விஷயம் என்பது வேறு. சுக்ரீவன் தான் மனசு, சேர்த்துக்கலாமா வேண்டாமா இதுவா அப்படின்னு நின்றவரெல்லாம் நெஞ்சா இருக்கலாம். சுக்ரீவன் தான் மனசு. அதே இந்த விபீஷண அங்கீகாரம் பண்ணமா வேண்டாமா, ராமன் தான் ஆத்மா, ராமன் தான் ஆத்மா அப்படி இருக்கச்சது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆத்மா என்கிற ராமன் அவனுக்கு நல்ல விஷயங்களா சொல்லி அவனுக்கு இந்த பக்கம் திருப்பி விபீஷண அங்கீகாரம் பண்ண வச்சாலும் அதே போல நமக்கும் அடி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு வேண்டாம், ஒரு கட்டிடங்காலையாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன் 20 வயசாருது 25 வயசாருது, அவர் எங்கெங்கயோ சுத்தி சுத்தி திரிஞ்சுட்டு இருக்காருன்னா, ஒரு நல்ல பெண்மணியை காமிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாறிக்கோங்கன்னா உடனே வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி மாத்தனம் புத்தி அதை பண்ணணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, ஆனா ஆழ்வார்கள்லாம் இந்த மாதிரி தர்க்க ரீதியா சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டான். அவெல்லாம் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாலம் பிரார்த்திக்கிறார். இப்ப ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோல் உழல்வோம்னு தெரிவிக்கிறாரியா. அப்ப ஈண்டு பல் யோனிகள் தோல்வன்னா மனசை தன்னோடு கூட்டிக்கணும். எப்பவுமே மனசுடைய உதவி இல்லாமல் நாம எதுவுமே பண்ண முடியாது. காலக்ஷேமம் வரணும் மனசு வந்தாத்தான், காலக்ஷேமம் வேண்டான்னு அதே மனசுதான், காலக்ஷேபத்தால எனக்கு நன்மை கிடைக்கிறது நினைக்கிறது அதே நிமிஷம், காலக்ஷேபத்துல என்ன கிடைக்க போறது அப்படின்னு நினைக்கிறது அதே மனசுதான். அப்ப அந்த மனசுதான் ரொம்ப முக்கியம். அந்த மனசுடைய சகாய் இல்லைன்னா, அதுதான் நெஞ்சே சொல்லுவோம் நாமங்களே. அதை மட்டும் இல்ல, நெஞ்சமே நல்ல நல்லா உன்னை பெற்றால் நெஞ்சு செய்வோம் அப்படின்னு ஆழ்வார் நெஞ்ச கொண்டாடுறானோ. அடிக்கடி நமக்கு நல்லது பண்றவாளை பார்த்து கொண்டாடணும். கொண்டாடினாதான் மேற்கொண்டு நமக்கு அடுத்த தடவை நல்லது பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொண்டாடலைன்னா போச்சு. ஆனா இன்னைக்கு குழந்தைகளையே கொண்டாடணும்னு சொல்றா, பாரியா பர்த்தாக்களையே கொண்டாடணும்னு சொல்றா. ஆனா அந்த மாதிரி அந்த காலத்துல கிடையாது. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து அப்ப மனசை கொஞ்சமா தட்டி கொடுத்து நம்ம கொண்டு வரணும் போனோம். அப்ப இந்த தட்டி கொடுத்து கொண்டு நான் 2 பேரும் சேரணும். மனசு ஞானம் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்கும் சேரக்கூடிய ஒரு தன்மை தான் புத்தி காமிக்கிறது. அந்த புத்தி பெருவாரம் இருக்கு இல்லையா? அதனால்தான் அந்தரங்கமா இருக்கக்கூடிய ஒருத்தரை நேரம் சேர்த்துக்கிறார் திருவரங்கத்தவங்க. என்னைக்குமே ஒரு நல்ல விஷயமோ அல்லது ஒரு தீய விஷயமோ ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்ம பரிமாற முடியாது. சிலதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது சுவாமி, அது எங்க அந்தரங்கமான விஷயமோ. அப்புறம் அந்தரங்கமான விஷயம்னா அப்ப அந்தரங்கமா இருக்க சொல்லணுமோ. அந்தரங்கமா யார் இருப்பா? சில பேருக்கு நண்பர்கள் இருக்கலாம், சில பேருக்கு உறவினர்கள் இருக்கலாம். ஆனா அநேகமா ஆழ்வார்களுக்கு அந்தரங்கமா இருப்பவர்கள் எல்லாம் இருப்பது எதுன்னா அவருடைய நெஞ்சுதான். ஆச்சாரியாருக்கா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் யாராவது கொஞ்சம் கூப்பிட்டு வரதை விட ஆழ்வார்களுக்கு நெஞ்சை தவிர இருக்க போக மாட்டான். அப்ப என்பது மனசு. அப்ப நெஞ்சுன்னு சொன்னாலும் மனசுன்னு சொன்னாலும் ஒண்ணு. அதனால என்ன பண்ணாரு, அந்த அந்தரங்களுக்கு சொல்லிக் கொள்ளுவாப்படி
மனசை அழைக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமிழர். ஆக நெஞ்சென்னும் மனசு என்பது ரெண்டும் ஒண்ணு. அறிவென்ன ஞானம். நெஞ்சு சொன்னாலும் மனசுன்னு சொன்னா ரெண்டு என்ன, மனசு இருக்கான்னு நெஞ்சு இருக்கான்னு. நெஞ்சு மனசு ரெண்டுமே ஒண்ணுதான். அதே நேரத்துல அறிவு என்பது என்ன, ஞானம். சில இடத்துல உயிர்னு சொல்லுவா பாருங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சொல்லி சொல்லி ஒருத்தர் குழப்ப ஆரம்பிப்பா. என்னன்னு அதுக்குண்டான அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஆனா ரொம்ப உள்ளுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா உள்ளுக்குள்ள போயாச்சுன்னா அப்புறம் தர்க்கவாதமா போயிடும். தர்க்கவாதமா போயிடுச்சுன்னா மேற்கொண்டு நிறைய சிரமங்கள் இருக்கட்டும். இப்ப உயிர் இருக்கு இல்லையா, உயிர் உயிர்னு சொன்னாலே அங்கங்க சொல்றாலும் ஆத்மாங்கிற அர்த்தத்தை தான் உயிர்னு வரும். உயிர்னு ஆத்மாங்கிற அர்த்தம். உயிர் என்கிறதே அந்த சொல் வரும். ஆவின்னு சொல்றாரு சுவாமி. சிலருக்கு ஆவி அப்படின்னு சொல்ற. ஆவி என்றாலும் உயிர் என்றாலும் அதே சொல்லுதான் வரும். ஆனா ஆவி, உயிர், ஆத்மா இந்த மூணுத்துக்கும் ஒரே அபிப்பிராயம் தான். ஆனா சில இடத்துல ஆவின்னு வந்துருச்சு வச்சுங்க. அப்படி ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆவி பாருங்க சுவாமி அப்படின்னு. இது உண்டா இல்லையானா சாஸ்திரம் ஒத்துண்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு வாழலாம் ஏதோ திரைப்படத்துல காமிக்கிறா, நாடகத்துல காமிக்கிறா, ஏதோ கதையெல்லாம் விடுறான்னா அதெல்லாம் உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல ஆவின்னு சொல்றா வேணும். ஆவின்னு சில இடத்துல மட்டும் நான் பிராணன்னு வரும். ஆவின்னா பிராணன். பிராணன் அர்த்தம். பிராணன்னா பஞ்ச பிராணன். பஞ்ச பிராணம் பஞ்ச வாயுக்கள் இருக்கணும். பான உபான அபான பிரதான அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பஞ்ச பிராணன்கள். அந்த பஞ்ச பானம் பஞ்ச வாயு தான் இதுக்கு. அது அச்சித்தத்துவம். அது சித்தத்துவம் இல்லை, அது உயிர் கிடையாது. ஏன்னா உயிர் ஆவின்றது, ஆவிங்கிற சப்தமே என்ன, ஆவிங்கிற சப்தமே ஆத்மாவையும் குறிக்கும். ஆவிங்கிற சப்தமே பஞ்ச பிராணனையும் குறிக்கும். அது எந்த சன்னிவேஷத்துல அது வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது குறிச்சிட்டு இருக்கும். அப்ப மனசு வேறுதான், புத்தி வேறுதான், ஞானம் வேறுதான், ஆத்மா வேறுதான். இதுதான் இது வரைக்கும். இதோட இதை நிறுத்திக்கலாம். ஏன்னா மேல போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் ராமானுஜம் விட்டது. ஏன்னா தர்க்க ரீதியா அப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுட்டாலும். ஆனா தர்க்க ரீதியா கேட்கணும்னாலே முதல்ல தர்க்க சாஸ்திரம் வாசிக்கணும். சாமானியமா ராமானுஜம் விட்டு காலக்ஷேபம்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி வேதாந்த காலக்ஷேபம் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டு அது மாதிரி பகவத் விஷயம் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ராமானுஜம் விட்டு அது காலக்ஷேபத்துக்கு வரணும். நாம அந்த மாதிரி வந்திருக்கோம்னா தெரியல, வந்திருக்கலாம் தெரியல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இருந்தாலும் நாம அந்த நிலைக்கு போக வேண்டாம். ஆனா தெரிஞ்சுக்கணும் மனசு. ஏன் நான் இப்ப ஏன் இதை சொன்னேன்னா, மனசுக்கு அவ்வளவு பிராதானியம். மனசுதான் காரணம் எல்லாத்துக்குமே. ஏன்னா நாம பகவான்கிட்ட போறதுக்கு, ஆச்சாரன்ட்ட போறதுக்கும் காரணம் மனசுதான். போகாம இருக்கிறதுக்கும் காரணம் அதே மனசுதான். மனையேது மணிக்கானாம் காரணம் பந்த மோட்சியே அப்படின்னு தெரிவித்தாலியா. ஆக ஆண்டுகள் நாள் இதோடு முடிச்சுக்கிறது. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே அப்படின்ற இல்லையா. திங்களாய்னர. அப்ப திங்களாய், நாள், நாளாய், மாதமாய், வருஷமாய், இந்த மூணையும் சொல்லி நடந்து கொண்டிருக்க காலம் நிகழ்காலம். திங்களாய்ன்ற இதெல்லாம் நிகழ்காலம். நிகழ்காலம்னா ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள். பல 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 விதமான பிறப்பு. பல்யோனிகள் பல 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 பிறப்பு. பல்யோனிகள்னா என்ன, தேவர்கள் என்ன, திரியக் என்ன, ஸ்தாவரம் என்ன, ஜங்கமம் என்ன, இந்தந்த ஜாதியில பல பல பிரிவுகள் இருக்கணும். அதுதான் பல்யோனிகள் தோறும் அப்படின்னு தெரிவிக்கிறார். பல பல பிரிவுகள் இருக்கு. அந்த பல பல பிரிவுகள் தான் தெரிவிக்கிறார். அப்ப ஸ்தாவரங்கிற ஜாதியில எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. 10,000 16,000 பிரிவுகள் இருக்கு. அதே போல திரியக்கஞ்சி ஜாதியில எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. தேவ ஜாதியில எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. ஜங்கம ஜாதியில எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. ஏன் உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. ஒண்ணுல ஒவ்வொன்றையும் தேவ ஜாதியிலும் உட்பிரிவுகள் இருக்கு. அதே போல திரிய ஜாதியிலும் உட்பிரிவு இருக்கு. ஸ்தாபன ஜாதியிலும் உட்பிரிவு இருக்கு. ஜங்கம ஜாதியிலும் உட்பிரிவுகள் இருக்கு. மனுஷ ஜாதியிலும் உட்பிரிவு இருக்கா சுவாமி? இருக்கு. மனுஷதான உட்பிரிவு இருக்கு. சரி, வைஷ்ணவ ஜாதியில் உட்பிரிவு இருக்கா? வைஷ்ணவாட்ட உட்பிரிவு இருக்கு. 28 உட்பிரிவு இருக்குன்னு சொல்றா. 28 உட்பிரிவு இருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் பகவான் பண்ணதுன்னா கிடையாது. பகவான் பண்ணது என்னன்னா 4 தான். அவர் பண்ணதே 4 தான் பண்ணார்.
பிராமணோஸ்ய முகமாசீது பாகூராஜன்ய குதகா ஊரு ததஸ்யத் வைஷ்யகா அத்தியாகம் சூத்ரோ அஜாயதன்னே. அவர் பிரிச்சது 4 பிரிவு, பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் 4. அது மட்டும் இல்ல, 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். ஆசிரமங்களும் பிரிச்சார். என்னென்ன ஆசிரமங்கள்? பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசாஸ்திரமும். இந்த 4 பிரிச்சார். ஆனா நம்ம 4000 ஆக்கிட்டோம். 4000 ஆக்கிட்டோம். அத்தனை பிரிவு நம்ம பண்ணிட்டோம் தெரிவிக்கிறாங்க. அப்ப தேவர்கள் என்ன, திரியக்கு என்ன, மனுஷன் என்ன, ஸ்தாவரம் என்ன, இத போல நிறைய இருக்கு. இதையே கண்ணன் தெரிவிக்கிறார். சாதுவன்யம் மயாசிரட்டம் குணகர்ம விபாகசகா. 4 வர்ணங்களை நான் தான் பிரித்தேன் அர்ஜுனா. அப்படின்னா இன்ன நிலையில இருக்கிறவாளுக்கு இது, இந்த நிலையில இருக்கிறவாளுக்கு இது, இந்த நிலையில இருக்கிறவாளுக்கு இது. ஆனா அந்த வம்சத்திலே பிறந்தவாளுக்கு அந்த நிலைன்னு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். பிராமணன்னா பிராமணனுக்கு உண்டான தன்மையோடு இருந்தாதான் பிராமணன். இல்லையே சுவாமி, அந்த வம்சத்துல பிறந்துட்டாங்க அதெல்லாம் பண்ணலன்னா அது வராது, அது வருமானம் வராது. அதற்கு உண்டான வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், மேற்கொண்ட இந்த பிராமண தன்மையிலும் அதை பிரகாரம் நடந்ததான் உண்டு. இல்லைன்னா அந்த பிராமணியே போயிடுது. ஸ்ரீவத்ரமூர்த்தி ஒரு மன்னனா எடுத்திருக்காரு. அப்ப நான் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பிராமணன் அல்லாதவர்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பிராமணன் அல்லாதவர்கள் அந்த பிராமண தன்மையோடு இருக்கா. இப்ப அவளை பிராமணன் சொல்ல முடியாமா? பிராமணன் அல்ல சுவாமி, அவர் சத்திரியன் இல்ல வைஷ்யன், ஒரு வைஷ்யன். ஆனா அவன் பிராமணனுக்கு என்னென்ன குணநலன் உண்டோ, என்னென்ன ஆச்சார அனுஷ்டானம் உண்டோ, எப்படியெல்லாம் நித்தியபடி கர்மாக்கள் செய்கிறாரோ அதே பிரகாரம் ஒரு வைஷ்யன் செய்யறான். சுவாமி இவர் செஞ்சபடியெல்லாம் ஒரு பிராமணன் சொல்ல முடியுமானா கிடையாது. அது ஏன்னா உடல் ரீதியா அது வரவே வராது. அனுஷ்டான பிராமண தன்மையை பெறலாம் தவிர அவர் பிராமணனாக ஆக முடியாது. அது ஒரே ஒரு விதிவிலக்கு விஸ்வாமித்தர், வேறவும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப இந்த நிறைய பேதங்கள் இருக்கணும், மனுஷனுக்குள்ளேயே நிறைய பேதங்கள் இருக்கணும், அதான் தெரிவிக்கிறார். அப்ப பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரங்கள் எல்லாம் இருக்கிறையா. ஆனா அவாந்தர பேதத்தால் என்னவே முடியாது. உள்ளுக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஏன் பிராமணாளுக்குள்ளேயே நிறைய பேதங்கள் இருக்கு, வைசியாளுக்குள்ளே நிறைய பேதங்கள் உண்டு, சத்திரியாளுக்குள்ளே நிறைய பேதங்கள் உண்டு, சூத்ரா. இப்ப பெண்ணு எடுக்கிற பாருங்க, பெண்ணு எடுக்கிறச்சே பிராமணாளுக்குள்ளே இன்ன குலமா சுவாமி வேண்டாம், அந்த குலத்துல பாருங்க. வைசியாலும் அதே மாதிரி பாக்குறான், அதே மாதிரி சத்திரியாலும் அதே மாதிரி பாக்குறான், சூத்ராலும் அதே மாதிரி பாக்குறான். ஆனா பாக்குறான்னு அடிய சொன்னீங்க தவிர எல்லாமே மாறி போச்சுன்னா அடியனுக்கு தெரியாது. இதுக்கு சொல்ல மாட்டேன்னா அப்படி இருக்கச்சது உள்ளுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கணும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு. ஈண்டு வந்துட்டோம். ஈண்டுன்னா திரண்டுன்னு அர்த்தம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் ஈண்டு. இப்ப ஆண்டுகள் நாள் திங்களாய் இருக்கணும். இத 2 விதமா அர்த்தம் சொல்லலாம், 2 அர்த்தமாக வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா, ஒன்று, ஒரு பிறவி நான் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு பிறவியை நம்ம எடுக்கிறோம், ஏதோ ஒரு பிறவி எடுக்கிறோம். இப்ப நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிறவி எடுத்துக்கணும். அப்ப ஒவ்வொரு பிறவி எடுக்கிறோமானா அதில் 4 நாளா ஓடக்கூடிய பிறவி உண்டு, திங்களா ஓடக்கூடிய பிறவி உண்டு, ஆண்டாண்டா போடக்கூடிய பிறவி உண்டு. இதெல்லாம் பிறவி உண்டு. ஏன்னா இத்தனை நாள் தான் சுவாமி இருக்கும் அந்த பிறவி, அந்த பிறவி உண்டு. இத்தனை மாசங்கள் தான் இருக்கும் அந்த பிறவி, அந்த பிறவி உண்டு. இத்தனை வருஷங்கள் தான் இருக்கும் அந்த பிறவி, அந்த பிறவி உண்டு. அதான் அப்ப ஓடுகிற ஒவ்வொரு பிறவி அந்த மாதிரி எண்ண முடியாத பிறவின்னு அர்த்தம். ஆண்டுகள் நாள் திங்களாய், அதான் ஆள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள். அப்பனா இந்த எண்ண முடியாத இருக்கக்கூடிய பிறவி, இது முதல் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, எண்ண முடியாத பிறவி. என்ன சுவாமி, எதுன்னு எண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட பிறவிகள் இருக்கு. இன்னொரு அர்த்தம், ஓர் பிறவி நாள்ல முடிஞ்சு போறது உண்டு, ஓர் பிறவி திங்கள்ல முடிஞ்சு போறது உண்டு, ஓர் பிறவி ஆண்டுகளில் முடிஞ்சு போடுறது. இப்படி பல பல பிறவிகள் உண்டு. சில பிறவிகள் எண்ண முடியாத பிறவிகள், சில பிறவிகள் சில நாள் தான் இருக்கும், சில மாசங்கள் தான் இருக்கும், சில வருஷங்கள் தான் இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எறும்பா ஒரு பிறவி எடுத்து வச்சுக்கேன். எறும்பா பிறவி வச்சுன்னா ஆண்டுகள் நாள் திங்களால் நடக்காதான். ஆனா எறும்புக்கு என்ன சுவாமி, 10 நாள் இருக்கலாம், இல்லது 20 நாள் இருக்கலாம், அவ்வளவுதான் எறும்புக்கு. எறும்பு இல்லை, எறும்புன்னா எறும்புன்ற மனம். அந்த எறும்புக்கு 10 நாள். ஆனா
எறும்பிலேயே ஆயிரக்கணக்கான வகைகள் உண்டு. எறும்பிலேயே ஆயிரக்கணக்கான வகைகள், ஒரு வகை கிடையாது. அப்படி இருக்கச்சது அந்த எறும்புக்கு என்ன சுவாமி ஆயிடுச்சுன்னா 10 நாள்ல இருந்து 20 நாள் அவ்வளவுதான் வாழப்படும் தெரியுது. அப்ப அப்படின்னா நாள்களாய், அப்ப ஆண்டுகளாய், திங்களாய், நாள்களாய்ன்னு சொல்லிட்டு போனோம். அப்ப நாள்களாய் இந்த சப்தத்தை எது வந்துட்டு எறும்பு வந்துட்டு. அப்ப எறும்பு போல பல நாழிகையிலே பிறந்தோம். அப்பனா ஆண்டுகள் நாள் திங்களா அந்த மாதிரி பிறந்திருக்கும். அடுத்தது திங்களாய், திங்கள்னா மாசம். மாசம் என்னன்னா பல்யோனிகள் தோர் உழல்வோன்று கலைய. இது கொஞ்சம் பரவாயில்ல சுவாமி. நாள்லயே இத்தனை நாள் கொள்ளியே பிராணமே போயிடுறது, அதுக்கு சரீரமே போயிடுறதுன்னா அப்ப ஒரு மாசம் 4 மாசம் இருக்குன்னா இருக்கே சுவாமி. எது இருக்குது? எலியெல்லாம் இருக்கணும். எலி 10 மாசம் இருக்கலாம், அல்லது 15 மாசம் இருக்கலாம், அல்லது 9 மாசம் இருக்கலாம், 8 மாசம் இருக்கலாமானோ. இதெல்லாம் எலிக்கு உண்டான. அப்ப இதுதான் திங்களாய். அப்ப நாள்களாய் பல்யோனிகள் பிறப்பு, திங்களாய் பல்யோனிகள் திறப்பு. இது கொஞ்சம் தேவை. ஏன்னா முதல்ல நாள்களாய் பல்யோனிகள், நாள்களாக பல பல யோனிகளே பிறந்தேன் முதல் நிலை. திங்களாய் மாதங்களாய் பல பல யோனிகளே பிறந்தேன், இது 2வது நிலை. இது கொஞ்சம் தேவலை. ஆனா இதுக்கு மேல என்ன? அதுக்கு மேல என்னது? ஆண்டுகளாய் பல்யோனிகள் பிறந்தேன். ஆண்டுகளாய்னா இது உழல் ரோமனும். இதுதான் மனுஷ பிறவி. ஆண்டுகளாய் பிறப்பதுதான் மனுஷ பிறவி. இந்த ஒவ்வொரு பிறவிலையும் சிலது நாள் முடிந்து, சிலது நாள் உண்டு, சிலது திங்கள்ல முடியறது, சிலது ஆண்டுகள்ல முடியாது. சிலது ஏன் மனுஷன்லனே பிறந்த குழந்தையே கிளம்பி போயிடுறது. பிறந்து 4 மாசம் இருக்கிறது கிளம்பி போறது, பிறந்து 4 வருஷம் வந்து கிளம்பி போறது. நம்ம நிறைய பாக்குறோம் போனோம். அங்கங்க சுவாமி என்னவோ பிறந்த சுவாமி இல்ல போயிடுத்து அப்படின்னு. அப்படின்னா அது என்னவோ பண்றாரு வச்சுக்கோ. எதுக்கு சொல்றேன்? அப்ப மனுஷ பிறவிலேயே திங்கள் உண்டு, மனுஷ பிறவிலேயே நாள்கள் உண்டு, மனுஷ பிறவிலேயே ஆண்டுகள் உண்டு. அதைத்தான் இப்ப திருவரங்க தருகிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பல்யோனிகள், பல்யோனிகள் தோறும் உழல்வோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். பல்யோனிகள் தோறும். அப்ப சிலது ஆண்டுகள் முடிஞ்சு இருக்கு இல்லையா? இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா நாளாய், திங்களாய், ஆண்டுகளாய் ஒரு பிறவிலேயே ஓடுறது இல்லையா? இதெல்லாம் வச்சுக்கணும். நாளாய், திங்களாய், ஆண்டுகளாய் இதெல்லாம் ஒரு பிறவிலேயே போனதுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 3ம் திரண்டு வருவது உண்டு, தனித்தனியா வர்றதும் உண்டு. அப்பனா நாள்களாக வரக்கூடிய ஆயுஷம் உண்டு, திங்களாக வரக்கூடிய திங்கள மாதங்கள், மாதங்களாக வரக்கூடிய ஆயுஷம் உண்டு, வருஷங்களாக வரக்கூடிய ஆயுஷம் உண்டு. அதைத்தான் இங்க தெரியாது. இந்த 3ம் திரண்டு வருவதும் உண்டு, அதே போல தனித்தனியா வர்றதும் உண்டு. ஆக பல வகைப்பட்ட யோனிகள், இன்று பல்யோனிகள் தோறும், பல்யோனிகள் பல பல யோனிகள் இருக்கு இல்லையா? அந்தந்த யோனிகள் உழல்கின்றோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒழுங்கா இருக்கவனா கிடையாது, உழல்கிறோம். அதாவது நமக்கு ராமானுஜருக்கு ஒரு சொரூப நிர்பந்தமான அன்பாளன் பார்த்தோம். அன்பாளன் பூண்ட அன்பாளன் சொரூப, இது முன்னாடி பார்த்துருக்கோம். ராமானுஜருக்கு சொரூப நிரூபக தர்மம் என்ன? சொரூப நிரூபக தர்மம், நிரூபித்த சொரூப விசேஷனம் 2ம் பார்த்தோம். சொரூப நிரூபகம் சொன்னா ஒருத்தர் என்னார்னு சொல்றது சொரூப நிரூபகத்தனம், இணையார்னு சொல்வது நிரூபித்த சொரூப விசேஷனம்னு பேரு. 2 நான் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சொரூப நிரூபக தர்மம்னா இன்னார் அப்படின்னு சொல்றது சொரூப நிரூபக தர்மம். இணையார்னு சொல்றது நிரூபித்த சொரூப விசேஷனம்னு பேரு. சரி, இப்ப ஆழ்ந்து சுவாமி ராமானுஜர் சொரூப நிரூபக தர்மம் என்னது? இப்பதானே பார்த்தோம். அன்பாளன், பூண்ட அன்பாளன். பூண்ட அன்பாளன் அத்தனை தூரம் அன்பு. அந்த அன்பே சொரூப நிரூபக தர்மம் ராமானுஜருக்கு பார்க்கிறோம். அதே போல சுவாமி பகவானுக்கு, ஸ்ரீமன் நாராயணுக்கு, அவருக்கு என்ன சுவாமி சொரூப நிரூபக தர்மம்? திருவாளன் பார்த்தோம் போனோம். சுவாமி ராமானுஜருக்கு அன்பாளன், எம்பெருமானுக்கு திருவாளன் பார்த்தோம். நமக்கு என்ன சுவாமி சொரூப நிரூபக தர்மம்? நமக்கு இருக்க சொரூப பல்யோனிகள் தோறும் உழல்வோம். இதுதான் சொரூப நிரூபக தர்மம். சுவாமி மனுஷனுக்கு என்ன சுவாமின்னா எங்க இருக்காங்க? எத்தனை பிறவி மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து அடியை கடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்ப திருவெல்லம் யான் மூழ்கினல் முதல் செய்யப்பதிலே நம்பில தெரிவிக்கிறார். திருவாய்மொழி மேல நம்ம பார்க்க போறோம். திருவாழ்வு அரைச்ச பண்ணணும். மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை கடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்ப திருவெல்லம் யான் மூழ்கினல் தெரிவிக்கிறார் இல்லையா? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சொரூப நிரூபதனம். சுவாமி ஒரு மனுஷன்னா என்ன சுவாமி அவனை எப்படி சுவாமி நிரூபிக்கிறதுனா நிறைய பிறவி எடுத்துருக்கா சுவாமி. மாறி மாறி பிறவி எடுத்துட்டே இருக்காரு. அதான் பல்யோனிகள். இந்த சப்தத்தை என்ன வச்சுக்கலாம்? பல்யோனிகள் தோறும் உழல்வோம். இது
மனுஷனுக்கு உண்டான சொரூப நிருபக தர்மம். சுவாமி ராமானுஜருக்கு உண்டான சொரூப நிருபக தர்மம் அன்பாளன். சிவன் நாராயணுக்கு உண்டான சொரூப நிருபக தர்மம் திருவாளன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அதெல்லாம் நமக்கு விட்டு பிரியாத தர்மம் அப்படின்னு தெரியல இல்லையா? ஆக நாம் எப்படி இருக்கிறோம்னா, ஒரு கால் நுழைந்தால் 9 தடவை திரும்ப திரும்ப வரும். ஏன்னா ஒரே ஒரு பிறவி எடுக்கணும் வச்சுக்கோ, அது 10 15 பிறவியா மாறுறது. அதுல பண்ணக்கூடிய கர்மாக்களால என்ன பண்ணா மேற 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 அடுத்த சரீரம் திரும்ப 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 எத்தனை ஜனம் அதான் மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து எத்தனை ஜனம் எடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு எதுவும் இடத்துல வரலையேன்ற, நேற்றுக்கு எந்த கட்டமும் வழியில் நான் போயிருக்கணும் அப்படியேதான் இன்னைக்கு இருக்கேன். திருவரங்கத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, நேற்றுக்கு என்ன கட்டப்பட்டனோ அதே கட்டமையில தான் இருந்தேன். ஆனா அந்த இப்ப என்ன எடுத்து நல்லது கிடைச்சிட்டு அந்த ராமானுஜனை பொருந்தி இருக்கிறேன். இது என்னமா வந்தது? நான் எதா பண்ணினேன்னா ஒண்ணுமே பண்ணலையே. திருவரங்கத்தை தெரிவிக்கிறார், நான் எதா பண்ணினேன் ஒண்ணும் பண்ணலையே. அப்ப என்ன பண்ண? அத்வேஷம் மட்டும் வந்துச்சு. அத்வேஷம்னா இந்த என்னன்னா, பகவான்னு சொன்னா, ஆச்சாரியன்னு சொன்னா, பாகவதான்னு சொன்னா முகத்தை திருப்பிக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி வந்துடுத்து. முகத்தை திருப்பிக்காம பேசாம இருக்கிறது. சுவாமி காலட்சேபம் கேட்க வரேனா? பதில் சொல்லிய சுவாமி வரேனா? இதுதான் பண்ணினேன். அப்ப என்ன, நான் ராமானுஜர் ஒத்துண்டேனா? ஒத்துக்கல. அது போல பகவான ஒத்துண்டேனா? திருவரங்கத்தை தெரிவிக்கிறாரு, ஒத்துக்கல. சரி, ஒத்துக்கலையே சுவாமி, அப்ப எப்படி ராமானுஜன் ஏற்றுண்டாருன்னா? ஒத்துக்கலன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி எதிர்த்துன்னு இருந்தேன், இப்ப எதிர்க்காம இருந்தேனோ அதுதான் அத்வேஷம். அந்த எதிர்க்காம இருப்பதையே பற்றாசாக கொண்டு என்ன பண்ணார்? நான் விளக்கல. அந்த விளக்காமி என்பது அத்வேஷம் வந்ததுன்னோ, அந்த அத்வேஷம் வந்ததையே பற்றாசாக கொண்டு ராமானுஜர் என்னை புரிந்து கொண்டார். நான் பொருந்தல. திருவனந்தபுரம் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். பரகத ஸ்வீகாரமா சுகத ஸ்வீகாரம்னா, பரகத ஸ்வீகாரம் தான் ரொம்ப முக்கியம். பகவான் நம்மை பற்றும் பற்று, ஆச்சாரியன் நம்மை பற்றும் பற்று. ஆச்சாரியன் பார்த்து நம்மளை பத்துக்கணும். அதே போல பகவான் அணிகள் நம் கையலன்மோ அம்மவோ கொடியவாரேன் தொண்டருடைய தெரிவிக்கிறார். அதுதான் முக்கியம். அதுதான் ஆழ்வார்கள் சொல்லுது, வரவார் ஒன்றில்லையால் வாழ்வு இனிதால். நான் என்ன பண்ணேன்னே தெரியலையே, ஆனா வாழ்வு நல்லா ரசிக்கிறது இனிக்கிறதுன்னா நிர்கேதிக கட்டாட்சம், ஆச்சாரிய நிர்கேதிக கட்டாட்சம், பகவத் நிர்கேதிக கட்டாட்சம் அப்படின்னு தெரியல. அதுதான் அதுதான் இங்க இன்று ஓர் என் இன்றியேங்கிற சப்தம். இன்று இப்ப இதுல பாக்குறோம்னா ஆண்டுகள் நாள் ஆச்சரியமான பாசனம். ஒவ்வொரு பாசனத்தை அனுபவிச்சு நம்ம பண்ணலாம். ஆனா ஓரளவுக்கு நமக்கு இந்த சம்பிரதாய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வச்சுக்க, இந்த காலட்சேபத்தை தவிர பெருமாள் சேவை சாய்க்கிறார். அடி இது உண்மையா சொல்றேன், அடி இது நல்லா அனுபவிச்சிருக்கேன். பெருமாள் பக்கத்துல நின்று சேவை சாய்க்கிறார், இந்த பக்கம் காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு சுவாமி பெரிய சுவாமி வீட்டு கேட்டுட்டு இருக்கேன். அவருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், வரும் வரும் நானே வந்திருக்கேன், நீ யாரை பத்தி காலட்சேபம் கேட்டு இருக்கியோ நானே வந்துட்டு இருக்கேன்னா, நீ கொஞ்ச நேரம் வரும் காலட்சேபம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நானும் அதை கேட்கத்தான் வந்தேன், நீ என்ன பாப்பையான்னு பார்த்த. எங்கன்னா இன்னைக்கு நீங்க பிரத்யட்சமா பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் தெரியுமா? திருவரங்கநாதன். அந்த திருவரங்கநாதன் பகல் 10 40 உற்சவத்துல அரையர் சுவாமி ஆச்சரியமாக தன்னுடைய அபிநயத்தோடு பெருமாள அந்த பிரார்த்திக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாசனங்கள் இருக்கு இல்லையா, நம்பெருமாள் அவங்க உட்கார்ந்து இருப்பார். அப்படியே எழுதிருப்பார். கிளிமண்டபம் ஆகட்டும், அதே போல ஆயிரங்கால் மண்டபம் எழுதிருப்பார். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபம், திருமாமணி மண்டபத்தில் எழுதிருப்பாரனோ எழுதிருக்கச்சே, அரையர் சுவாமி சேவிச்சுட்டு இருக்கச்சே, எல்லா சேவார்த்திகம் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவனும் அந்த அரையர் சுவாமி திருமுக மண்டலம் என்ன, அவருடைய அபிநயம் என்ன, சொல்லார் தமிழரும் 3 சுருதிகள் 4 எல்லை எல்லா அறநெறி யாவும் தெரிஞ்ச அந்த அபிநயத்தையே செய்கின்ற யாரா நம்பெருமாளை யாரா பாப்பாளர் ஒருத்தரும் என்ன சுவாமி அவர் அங்கே எழுதிருக்காரு. என்னன்னா எனக்கு பிரமாணம் தான் அப்படின்ற கிடையாது, அதை காட்டுல மற்றொன்னு கிடையாது. அதைத்தான் இங்க என்ன தெரியாது, இதுதான் இன்று ஓர் என்கின்றியே. அதை நம்ம பிரிச்சு சேவிக்கணும். ஆனா சேவிக்க இன்றோர் ஒன்றின்னியே அப்படின்னு சேர்த்து சேமிச்சிடுவோம். ஆனா அந்த சப்தம் என்னன்னா இன்று ஓர் என்கின்றியே. அப்ப இதத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னென்று செய்தேனோ என்னெஞ்சில் திகழ்வதுவே. என்னெஞ்சு செய்தேனோ என்ன இன்னைக்கு என்னுடைய மனசுல பூந்துண்டானே, நான் என்ன பண்ணினேன்?
ஒண்ணும் பண்ணல, என்னென்று செய்தேன்னு அதைத்தான் வரவார் ஒன்றில்லையால் வாழ்வு இனிதால் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. என்னெஞ்சு செய்தேனோ என்னெஞ்சில் தெரிவதே என் நன்றி செய்தனோ இதான். இப்ப இன்றோர் என்றெண்ணியே அப்படின்னு தெரியல. அப்ப எல்லாத்தையும் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இன்று ஓர் எண்ணின்றியே என்னென்று செய்தேனோ என்னெஞ்சில் திகழ்வதுவே வரவார் ஒன்றில்லையால் வாழ்வில். இதெல்லாம் ஏகார்த்தம், ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெரிகிறது. அப்ப இதைத்தான் அங்க தெரிவிக்கிறார். ஆக இன்று ஓர் என்றின்றியே காந்தகுதோல் அண்ணல் தன் அத்தியூரர் கலனினைக்கு. காந்தகுதோல் அண்ணல், அப்ப காந்தகத்தோல் உடைய ஆக தேவப்பெருமாள் சொரூபகுணத்தால் உத்தேசியர், ரூபகுணத்தால் உத்தேசியர். ஆனா தேவப்பெருமாள் என்ன பாருங்க, தேவப்பெருமாள் சொரூபகுணத்தால் ரூபகுணத்தை உத்தேசியரா இருந்தாலும் அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? அச்சிதார்த்தி பரிதான தீட்சிதன். யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறாளோ ஸ்ரீநிதியம் நிதியம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் திருகளையா அவனே அமரர்களுக்கு அறிவதி அயர் வரும் அமரர்கள் அதிபதியின் திருவிகிறவனோ அவன்தான் வகுத்த சேஷி திருமகளார் தனிக்கேள்வன். ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருமகளார் தனி இதெல்லாம் சொரூப குணம். மேலும் ரூபகுணத்தாலே நம்ம ஈர்க்கிறான். அவன் திருமேனி, தேவப்பெருமாள் திருமேனி சேவிச்சாலும் போதும், திருமேனி சேவிச்சு அப்படியே ஈர்க்க. அதான் காந்தகத்தோல் அண்ணல் ஈர்க்கிறான் இல்லையா. இவர் தான் வகுத்த சேஷ ஆதிராஜ்யம் அதிகம் உபனானாம் ஈசத்தை பிசினையின் கிளமௌலிகை. அந்த திருமுடியை சேவிச்சாலும் போதும், தேவப்பெருமான் திருமுடியை சேவிச்சாலும் இவர் தான் அகமேவ பரந்தர்த்தம். இவர் தான் சுவாமி சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவு சொல்றேன். அப்ப இவர் தான் நம்ம இன்னும் என்னால் எம்பெருமா உந்தன கடியோம் என்று இழுத்துப்பட்ட அண்ணாலேன்னு பெரியாழ்வார் திருப்பண்ணான்னு சொல்லுவார். மேல நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம எழுதி கொடுத்துருவோம். சுவாமி அந்த திருமுகத்துல சேவிச்சேன், அந்த திருமுடியை சேவிச்சேன், நான் அவனுக்கு அடிமை பட்டாயத்தை எழுதி கொடுத்துடுறேன். ஒரு அடிமை இல்ல, ஒரு இல்ல, அடிமை 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 இடின்னு எது மேலே எழுதுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருமுக மண்டலம் ஆகட்டும், அந்த ரூப குணம் இருக்கியா, அப்படிப்பட்ட ரூப குணம் இருக்கியா, அப்படிப்பட்ட ரூபம் எழுதி கொடுமா. அப்ப சாஸ்திரம் முழுவதும் இவனைத்தான் சொல்றது, இவனைத்தான் சொல்றது இல்லையா. அதனால என்ன, இவருடைய பேர் என்ன, சும்மா தேவப்பெருமான்னு பேரு, பேரருளான்னு பேரு, அதே போல வரதர்னு பேரு. இதெல்லாம் வேண்டான்ட்டார். என்ன சுவாமி, காந்தகத்தோல் அண்ணல் தென் அத்தியூரர்னு இருக்கு இல்லையா, அத்தியூரர் பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன் சுவாமி வரதராஜன் பேர் பிடிக்கலையா? அதான் சுமாரா இருக்கு. அதே தேவப்பெருமாள் பேர் இருக்க சுமாரா இருக்கு. பேரோடலாம் எத்தனை நாள் வச்சுட்டு இருக்கிறது, நித்தியமே சாத்தமது. என்ன சுவாமி ஒரு போர் அடிக்க சுவாமி, நித்தியமே சாத்தமது, நித்தியமே தேவப்பெருமாள் பேருள்ளாளன் பாதமாரி வரந்ததாதி வரதகான்னா என்ன சுவாமி பூஜை சொல்லணும்னா ஒண்ணுமில்ல. தென் அத்தியூரர், அத்தியூரன் தென் அத்தியூர்னு சொன்னா அவன் ரொம்ப பிரீதியா இருக்கும். அதைத்தான் திருவரங்கத்தில் தென் அத்தியூரர் கடலினைக்கு இதைத்தான் தெரிவிக்கிறார். பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறார். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துட்டி சேர்ந்த ஆகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் தந்துண்டாம் தனக்கும் இரையாவான் எங்க இருக்கிறான். அத்தியூர் என்பதே அவருக்கு சொரூப நிரூபக தர்மம். அப்படின்னா அப்ப இது போல அன்பு என்பதே சொரூப நிரூபக தர்மம் சுவாமி ராமானுஜருக்கு. அத்தியூர் என்பதே சொரூப நிரூபக தர்மம் இருக்கு. அப்படி இருக்கு. மேலும் அவர் திருவடி இவருக்கு நிகர். இது இன்னும் பாருங்க, அத்தியூரான் பிள்ளையூவான் இருக்கு இல்லையா, அவர் ரெண்டு திருவடி இருக்கணும், இரு திருவடி. இந்த திருவடிக்கு நிகர் அது, அந்த திருவடிக்கு நிகர் இது. அதாவது வலது திருவடிக்கு ஏதாவது திட்டான்னு சொல்லுமே, வலது திருவடி இருக்கணும், வலது திருவடிக்கு சமானமாக ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுவோம். தேவப்பெருமாடு வலது திருவடி, இது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவப்பெருமாடு வலது திருவடிக்கு ஏதாவது திட்டாந்து சொல்லுவோம்னா ஒருத்தர் பார்த்தார், தேடி தேடி பார்த்தார், தேடியாச்சு 1 வருஷம் எடுத்து. என்ன சுவாமி முடிச்சுட்டாரா, கண்டுபிடிச்சிட்டாரு சுவாமினார். ஓ புதுசா ஏதோ சொல்ல போறாரு. என்ன சுவாமினா இடது திருவடி சுவாமி. எந்த இடது திருவடி? தேவப்பெருமாடு இடது திருவடி தான் வலது திருவடி திட்டாங்க. அப்ப இடது திருவடி திட்டாங்க வலது திருவடினர். அப்ப வலது திருவடிக்கு திட்டாங்க இடது திருவடி. இடது திருவடி அதான் அந்த பூண்ட அன்பாளன் தன் அத்தியூரர் கடலினைக்கு, கடலினைக்கு கடலினைக்கு பூண்ட அன்பாளன். அதான் தெரியுற அப்படிப்பட்ட பூண்ட அன்பாளன் இந்த திருவடிக்கு அது, அந்த திருவடிக்கு இது இரண்டுத்துக்கும் ஒன்றுக்கும் சரிசமமா இருக்கு. இந்த துல்யசீல வயோவிருத்தியாம் துல்யா விதன பக்தனான்னு ராமாயண ஸ்லோகம். சீதைக்கும் ராமனுக்கும் அப்படி நிக்கிறாளாம். என்ன ஒண்ணு எப்படி சுவாமி சரியா இருக்க? சில பேர்லாம் பாப்பா, இந்த பொண்ணு பாக்குற படம்லாம் இருக்கணும் அப்படி 2 பேரும் நிக்க வைப்பா. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது.
பெரியவாளை பார்த்து இது வாழ்க்கை இவாளுக்குன்னு சொல்லியா போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் நிக்க வச்சு அந்த உயரம் கொள்ளலாம் சரியா இருக்கா, படிப்பு சரியா இருக்கா, மேற்கொண்டு இவாளுக்கு வந்து அது பார்க்கச்சே ரெண்டு பேரும் ஒத்து போறதான் பாக்குறாங்க. அதெல்லாம் ராமனுக்கும் சீதைக்கும் தான் ஆச்சரியம். துல்லிய சீல வால்மீகி தெரிவிக்கிறார். துல்லிய சீல் ரெண்டு பேரும் துல்லியமா இருக்கு. ஏதாவது ஒரு குறையா இருக்கா ராமனுக்கு? ஒரு குறையும் கிடையாது. அப்படி துல்லியம். இதே மாதிரிதான் ருக்மணிக்கும் கண்ணனுக்கும். ருக்மணியும் கண்ணன் அங்க இருக்கலாம் சொல்றான், எது போல ரொம்ப ரொம்ப இருக்கேன். அப்ப அதே போல தேவப்பெருமாள் திருவடி இடது திருவடிக்கு சமானமாக வலது திருவடி இருக்கு. வலது திருவடிக்கு சமானமாக இடது திருவடி. அப்படிப்பட்ட திருவடி. அப்படி இன்றோர் வெண்ணியே காந்தகதோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலினைக்கு பூண்ட அன்பாலும் அப்படிப்பட்ட திருவடி கீழே அசைக்க முடியாத சிநேகத்தை உடைய, அசைக்க முடியாத சிநேகத்துடைய அப்படிப்பட்ட பூண்ட அன்பாலும் ராமானுஜனை எங்களை ராமானுஜனை பொருந்தினமே. அப்படிப்பட்ட ராமானுஜன் நாமும் சேர்ந்து நிற்க பெற்றோமே, அவர் என்னை சேர்த்து கொண்டாரேன் சொல்லக்கூடிய ஆச்சரியமான சுவாமி மணவாளமனை பதவதாரத்தை முற்றி பெற்றது. அதற்கு மேல திரிலோகந்தியனுடைய அவதாரிகை ஆச்சரியமான அவதாரி இப்ப பார்க்கணும். அதாவது 31ஆம் பாட்டு. லோகத்தில் ஒருவனுக்கு ஒரு நிதி லபித்தால் தன்னுடைய அந்தரங்களுக்கு செல்லுமா போலே இவரும் தம்முடைய பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான மனசை அப்படியே எடுத்திருக்கா பாருங்க. மணவாள மாமனை என்ன எடுத்துக்க, இதுதான் பேசிட்டு பேசும் இயக்க கொண்டார்கள் ஆழ்வார்கள் மட்டுமல்ல, நம்முடைய பூர்வாச்சாரிய நிலை. இதனால்தான் இந்த சம்பிரதாயத்தை பல இதுவே கிடையாது. அது எதுவும் இதுல பிறந்துட்டேன்றதுக்காக எனக்கு சொல்லவே இல்லை. இப்பதான் புரிஞ்சுக்கணும், பிறந்துட்டேன்றதுக்காக சொல்ற. ஏன்னா இதுல ரெண்டு விதமான விஷயங்கள் உண்டு. என்னன்னா சாமானியமா என்ன சொல்லுவான்னா, அவர் அந்த காலத்துக்கு சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி, அந்த காலத்துக்கு அது ஒத்து போறது, இப்ப அது ஒத்து போவாது அப்படின்னு மாத்தக்கூடிய மதங்கள் நிறைய இருக்கு. ஆனா என்னைக்கும் ஒத்து போற தன்மை தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். இப்ப இன்னைக்கு இந்த வியாக்கியானம் வச்சு நீ சொல்லிட்டாரணும், இது நீங்க 10,000 வருஷம் கழிச்சு இதே வியாக்கியானம் பண்ணாலும் அன்னைக்கும் பொருந்தும். ஏன்னா பண்ணவா அவா நாம இல்லை. அதனால்தான் எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, வியாக்கியானத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுவோம். உங்க யுக்தியை கையாண்டு என்னமோ நமக்கு ரொம்ப நல்லா புத்தி இருக்கு, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவ சொல்லிட்டு போயிட்டா நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம்னு நினைக்காதுன்னா. எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வியாக்கியானம் தான் நம்முடைய பூர்வாச்சாரிய வியாக்கியானம் தான். ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தான் நரகில் வீழ்வார்கள் அப்படின்னு இது மணவாளமணி வித்தியாசமாக தெரிவித்தார். அது மட்டுமல்ல, ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி ரெண்டுத்துக்கும் எந்த விதமான விசேஷனம் போடல பாருங்க. ஆழ்வார்கள் விசேஷனம் போடல, ஆழ்வார்கள் வாழ்விட்டார். அருளி செயல் விசேஷனம் போடல, அருளி செயல் வாழ்விட்டார். அதே அதுக்கு அருளி செயல்களுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்த பூர்வாச்சாரியர்களுக்கு அவர்கள் குறவர்கள்னு பேரு. தாழ்வாதியில் குறவர் தாம்பாழின்னு போட்டிருக்கார். எந்த விதமான குற்றம் இல்லாத ஆச்சாரியர்கள் போட்டிருக்கா பாருங்க. அப்படின்னா அவளுடைய ஸ்ரீசுக்தி இருக்கு இல்லையா, வியாக்கியானங்கள். வியாக்கியானம் இல்லைன்னா சம்பிரதாயமே இல்லை. அந்த ஸ்ரீசுக்திகள் இருக்கணும். அந்த ஸ்ரீசுக்திகள் ரொம்ப முக்கியம். எங்க சுவாமி என்ன சொன்னா, திருட்டாந்தம் கூட அவா சொன்னதே சொல்லி நீ புதுசா இந்த காலத்து தந்தா சொல்லாதுன்னு. ஏன்னா இது இன்னைக்கு நல்லா இருக்கும், அந்த திருட்டாந்தம் நாளைக்கு மாறிடும். ஆனா அவா சொன்னது அது 10 லட்சம் வருஷம் பண்ணாலும் அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதான் தெரிவிக்கிறார். ஆக இவர் அந்தரங்கனுக்கு செல்வா போல இவரும் தம்முடைய பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான மனசை சம்போதித்து கலா முகூர்த்தாதி ரூபமாய் கொண்டு வர்த்திங்கள் காலமெல்லாம் தேவாதி தேகங்கள் தோறும் சஞ்சரித்து இவ்வளவும் போந்துவோம். இப்போது ஒரு சாதனமின்றி கேள் சுந்தரபாகுவாய் தமக்கு உபகாரனான பெயர்களாலும் திருவடி கீழே அங்குத்தைக்கு ஒரு ஆவரணம் போல இருந்துள்ள பிரேமத்தை உடையரான எம்பெருமானாரை சேர்ந்து கொண்டு நிற்க பெற்றோம் கண்டாயே என்று சொல்லி அஷ்டராகிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமானது. இல்ல முதலே பார்த்துட்டோம், சுருப்பா முடிச்சுவோம். ஏன்னா பெரிய நிதி கிடைச்சா அந்த நிதி எங்கேயாவது கொண்டு போகணும் இல்லையா, எங்கேயாவது கொண்டு போய் யாருக்கையா சொல்லணும், அது மறைச்சு வேற வைக்கணும். இல்லைன்னா யாராவது கொண்டு போயிட்டு வரணும். நிதி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கேன், லாட்டரியில ஏதாவது செய்தி கிடைச்சது, பணம் கிடைச்சதுன்னா அது உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஜாகிரதை படுத்தி வைக்கணுமானோ, அதே போல கொடுமா. அப்ப யாருக்கு சுவாமியை சொல்லணும்? அந்தரங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யார் அந்தரங்களா இருக்கா சொல்லணும். அதனால்தான்
திருவரங்கத்தமிழர் என்ன பண்ணார்னா தம்முடைய மனசை கூப்பிட்டுக்கிறார். அவர் தான் அந்தரங்கமா இருக்கு. ஏன்னா பந்த மோட்சங்கள் ரெண்டுக்கும் காரணம் எதுன்னா மனசுதான். அந்த மனசை சம்போதித்து அப்பனா அதை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வா உனக்கு சொல்றேன் போயிடுவோ. அது எப்படின்னா இவ்வளவு சிரமப்பட்ட பாரு, நீ நானும் ரெண்டு சிரமப்பட்டோமே. மனசை சொல்றச்ச மனசை மட்டும் சிரமப்பட்டோம்னு சொல்லப்படாது. நானும் தான் கூட இருந்தேன், என்ன பண்றது, நீ தான் இருந்த அப்படின்னு சொன்னதான் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ பண்ணதுனால்தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா கோச்சுப்பா. அப்படிதான் தெரிகிறாளையா. ஆக அதன் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோன்றுவோ அப்படின்னு தெரிவித்து அதற்கு மேலே மனசை சம்போதித்து கலா முகூர்த்தாதி ரூபமாய் கொண்டு அதுக்கப்புறம் கலா முகூர்த்த காட்டா நிமிஷா இந்த எத்தனையோ வித்தியாசங்கள் காலத்துக்கு. எப்படின்னா காலத்துக்குண்டான அந்த நிலைகள் நம்ம 1 மணி 2 மணி 3 மணி நிமிஷம் செகண்ட்ஸ் என்னமோ சொல்றோமோ அதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட மாதிரி. இன்னைக்கு இவெல்லாம் நிமிஷத்தையே அந்த செகண்டையே இவன் மாத்திரா இல்லையா, 100 ரூபா மாத்திரா இல்லையா, அதெல்லாம் 100ல 1000 மாத்தின கூட கணக்கெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்துல இருக்கு. இவனுக்கு தெரியல. ஏன்னா சனாதன தர்மம்னா இவனோ சாமானிய நினைச்சுட்டான். அப்படிக்க செய்து அப்ப அதோடைய வித்தியாசங்கள் என்ன அதுனா அப்ப இப்ப ஒரு சாதனம் இன்றைக்கே சரி இவர் ஏதாவது பண்ணாரா, இவர் பொறிஞ்சுட்டாரணும். ராமானுஜர் தன்னுடைய திருவடியிலே திருவரங்கத்தை பொறிஞ்சு கொண்டாரணும். இவர் ஏதாவது பண்ணாருன்னா ஒண்ணுமே பண்ணலையே. ஒரு சாதனம் இன்றைக்கு அது மட்டும் நிருபாதிகமாக நிருகேதுகமாக எந்த விதமான காரணம் இல்லாமல் சேர்த்துக் கொண்டார். எப்படிப்பட்ட தெரியுமா, சுந்தர பரிபூர்ணனான எம்பெருமானார். சுந்தர பரிபூர்ண சுந்தரபாகு அப்படின்னு யாருக்கு, திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமானுக்கு பேரு. ஆனா இங்க சொல்றது காஞ்சிபுரம் தேவ பெருமாள் மாற்றிட்டார் பேரையே. சுந்தரபாகுனா காம்தகு தோல் தான் சுந்தரபாகு. காம்தகு தோல் இசை கொண்டு சுந்தரபாகு அப்படின்னா அந்த சுந்தரபாகு தண்டங்கள் படைத்த தேவ பெருமாளையும் மற்றொரு ஸ்தலத்தை அனுகிரகிறார் இவர் ராமானுஜர். எப்படிப்பட்டார், உபகாரகர். உபகாரகர் என்ன, ஒத்தாளகர் அப்படி உத்தாளகர். தேவ பெருமாள் திருவடிக்கு இவர் என்ன பண்ணார், ஒரு ஆபரணம் கூட்டுமா போல சூரிய இவருடைய அன்பு. தேவ பெருமாளுடைய திருவடிகளுக்கு ஒரு ஆபரணம் வேணுமோனா அந்த ஆபரணம் என்ன சுவாமி, ராமானுஜருடைய பிரேமம் அன்புதான் அந்த ஆபரணமா ஆயிடுச்சு. அப்ப அந்த எம்பெருமான சேர்த்து கொண்டு நிற்க பெற்றோமே என்று மனசிலே ஆனந்தப்படுகிறார். திருவரங்கத்தான் தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் பார்ப்போம். ஆசிரியர் ஆண்டுகள் நாள் திங்களாய் ஒரே பிரமாணம். பிரமாணம் எதுக்குன்னா என்னென்ன காலங்கள் உண்டு அந்தந்த இதெல்லாம் பார்த்தோம்னா இவ புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு என்னென்ன காலங்கள் உண்டு அந்தந்த காலத்தை எடுக்கிறார். கலா முகூர்த்த காட்டா சேட்ட சேத்ராச்ச சர்வகா அர்த்தமானசாரித்வ சப்தரம் சகசிராத்த என்றும் அவன் கிமேஷா மனுஷே யோகோ மந்திரா பத்மனா தைரஷ்டா தபீஜௌட்ட சாத்ரிஷா சாம்ஸ்தா கானுகா பிரேமோனுகா பிரமச்சகா நாடியாப்த பத்பாவா முகூர்த்த தேவிக அகோராத்திர முகூர்த்தஸ்து திரிமாத்திர தைத்தக மானஸ்தவா பிக்ஷுகு மகோதர்விதி என்றும் சொல்லப்படுகிற சர்வ காலமும் ஆண்டுகள் சம்பத்சரங்கள் நாள் தினம் திங்கள் மாசம் நிகழ்தல் வர்த்தித்தல் அவரே எழுதிட்டார். ஆண்டுகள்னா என்ன எழுதிட்டார். இப்ப இதை பார்ப்போம். ஆண்டுகள் நாள் திங்களான் பல பல பிரமாணங்களை உதாகரிக்கிறான்னு சொன்னேனோ அதை அப்படியே எடுக்கிறார். என்னன்னா எப்படி காலச்சக்கரம் என்பதுக்கு ஒரு பிரமாணம். இந்த கால கணக்கு இருக்கணும். அந்த கால கணக்குக்கு பிரதானம் 15 நிமிடம். நீங்க இது எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம். 15 நிமிடங்கள் ஒரு காஷ்டை. 15 நிமிடங்கள் ஒரு காஷ்டை. கண் இமைக்கிறோமோ அந்த கண் இமைக்கத்தான் ஒரு நிமிஷம்னு பேர். நம்ம நிமிஷம்னு வேற வச்சுட்டு இருக்கோம் நம்ம ஆங்கில கணக்குப்படி. ஆனா சாஸ்திரத்துப்படி நிமிஷம்னா கண் இப்படி 3 பணம். அந்த கண் இமைப்பதற்கான ஒரு நிமிஷம்னு பேரு. அதான் நிமிலி. விஸ்வாகுருத்துல ஒரு ராஜாவுக்கு நிமின்னு பேரு இருக்கட்டும். அப்படி இருக்க செய்த நிமிஷம் கண் நிமிஷம் பேரு. அது 15 தடவை கண் நிமிச்சோம்னா அது ஒரு காட்டைன்னு பேரு. 15 நிமிடங்கள் ஒரு காட்டை. அப்ப இப்படி கண்ணை மூடி திறக்கிறோம் வச்சுங்க. 15 தடவை பண்ணோம்னா அதுக்கு ஒரு காட்டைன்னு பேரு. ஒரு காட்டை அத 30 காட்டைகளுக்கு ஒரு கலைன்னு பேரு. 15 நிமிஷத்துக்கு ஒரு காட்டை, 30 காட்டை ஒரு கலைன்னு பேரு. 30 கலைகளுக்கு ஒரு முகூர்த்தம்னு பேரு. எத்தனை எடுத்து பாருங்க, ஒரு முகூர்த்தம்னு பேரு. அப்படின்னா அல்லது 15 கலைகளுக்கு ஒரு நாழிகைன்னு பேரு.
15 கலைகளுக்கு ஒரு நாழிகைன்னு பேரு. 2 நாழிகை ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் என்னது? 2 நாழிகை. அப்படிப்பட்ட 2 நாழிகை ஒரு முகூர்த்தம். 30 முகூர்த்தத்துக்கு ஒரு நாள்னு பேரு. ஒரு நாளுக்கு 30 முகூர்த்தம். 30 முகூர்த்தத்துக்கு ஒரு நாள்னு பேரு. அதே போல 15 நாட்களுக்கு ஒரு பக்ஷன்னு பேரு. 2 பட்சத்துக்கு ஒரு பக்ஷம்னது பலர் விரை தேய்விரை சொல்றோமோ, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், அதான் பக்ஷம். அப்ப 15 நாட்களுக்கு சுக்லபக்ஷம், 15 நாட்களுக்கு கிருஷ்ணபக்ஷம், தேய்விரை வளர்பிறை. அதுக்கு மேல 2 பக்ஷம் சேர்ந்துச்சுன்னா ஒரு மாசம், 2 பக்ஷம் சேர்ந்துன்னா ஒரு மாசம், 12 மாசங்கள் சேர்ந்துச்சுன்னா என்னது ஒரு வருஷம் சொல்றோம்னா. இத்தனை கணக்கு இவர் எதுக்கு சுவாமி சொல்றாருன்னா, இத்தனை நாள் தொலைச்சிட்டோம். ஈண்டு பல் யோனிகள் போட்டு உழல்வோம், உழன்றோம் தெரிகிற. இத்தனை நாள் தொலைச்சோம். எதற்கு தொலைச்சோம்னா தெரிஞ்சு கொள்ளதான் இத்தனை எப்படி தொலைச்சிருக்கா பாரு. இந்த வருஷங்கள் என்ன, இந்த நாட்கள் என்ன, இந்த தினம் என்ன, இப்படி தொலைச்சிருக்கோம். அதுக்குதான் அவர் அந்த கணக்கு சொல்றாரு, எதுக்கு தொலைச்சோம். இதுக்குதான் பிரபானோட கேட்கிறார். அது ஒரு முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தத்துல கூட வாசுதேவனை யார் ஒருத்தன் ஸ்மரிக்காமல் இருக்கிறானோ அவன் பெரிய பாவம் என்று சாஸ்திரக்காரர்கள் சொல்றான். பாபிஷ்டன். ஒரு முகூர்த்த காலமாவது வாசுதேவன் நினைக்கணுமா? அந்த முகூர்த்த காலமாவது வாசுதேவன் நினைக்க தெரியலையா? கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி ஒரு முகூர்த்தகம் நினைக்கலன்னா அவன் பாபிஷ்டன் தெரிவிக்க சாஸ்திரகன். ஒரு க்ஷணம் வாசுதேவனை சிந்திக்காமல் இருந்தால் அது பெரிய ஹானி, இவனுக்கு பெரிய ஹானி. ஏன்னா சொரூப ஹானி ஏற்படுறதா ஜீவாத்மாவுக்கு. ஒரு 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 க்ஷணமாக நினைக்கணும். ஒரு எத்தனை நாள் ஏற்படுது? அதனாலதான் தீர்த்தமான ஒண்ணு திருவாராதனை எதுக்கு வச்சுட்டு இருக்கோம்? சாஸ்திரத்தை கொண்டுதான் சம்பிரதாயமே. சம்பிரதாயம் சாஸ்திரம் ரெண்டும் கலசாம இருக்குமானா கிடையாது. சாஸ்திரமே சம்பிரதாயம். ஆனா சாஸ்திரத்தை நிறைய சொல்லியிருக்கோம். அதுல சிலது மட்டும்தான் சம்பிரதாயத்தை எடுத்துப்பா. ஏன்னா சாஸ்திரத்தை அது தமோ குணம்னு சொல்லியிருக்கு, ரஜோகுணம்னு சொல்லியிருக்கு, ஏன் சாத்தியோபாய நிட்டர்னு சொல்லியிருக்கு. நாமெல்லாம் சாத்தியோபாய நிட்டர் கிடையாது, நம்மளாம் பிரபன்னர்கள். அப்ப பிரபன்னர்களுக்கு என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை எடுத்துப்போம். அப்ப சாஸ்திரத்தை எல்லாமே இருக்கு, அதுல எது தேவையோ அதை எடுத்துக்கணும். அது சாஸ்திர சம்மதம் அதான் தெரிவிக்கிறார். ஒரு க்ஷணம் வாசுதேவனை சிந்திக்காமல் இருந்தால் அது பெரிய ஹானி. இந்த குருபாலன இத்தனை காலம் அதை மறந்து என்ன பண்ண உழன்றோம். ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோன்னு உழன்றோம் இல்லையா? இதில் உழன்றோம் நிகழ்காலம். அப்ப நிகழ்காலம் பல யோனிகள் தோறும் உழல்கிறோம். உழல்வோம் என்பதற்கு பாருங்க, ஈண்டு பல் யோனிகள் தோறும் உழல்வோம் இன்றோரென்று உழல்வோம் இருக்கு இல்லையா? இதுக்கு உழன்றோன்னு இருக்கணும் இல்லையா? உழன்றேன்னு இருக்கணும். ஏன்னா இந்த பாசுரம் திருவரங்கத்தமிழா பாடுறாரு. உழல்வோம்னா அப்ப பன்மை வந்துடுறது. பன்மை கிடையாது. நம்மளாம் சேர்த்துக்கிறாருன்னா நாமெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கும். சுவாமி நாங்களாம் அப்படி இல்லை சுவாமி, திருவரங்கத்தமிழா அதை விட மோசம். ஆனா இந்த நிலையெல்லாம் திருவரங்கத்தமிழனாருக்கு இல்ல, நமக்குதான் இருக்கு. நமக்கு இருக்கிறபடியாக அவர் சொல்லிக்கிற நம்ம உங்களுக்கு இருக்குன்னு அவர் சொல்ல முடியுமா? ஆனா தனக்கு இருக்கிறதா சொல்லிக்கிறார். ஆளவந்தா தெரிவிக்கிறானா அமரியாதகா சுத்திரகா சூவா பசுபூக்குன்னு 10 குற்றங்கள் தம்மையில சொல்றார். அவருக்கு ஒண்ணும் கிடையாது. பரமாச்சாரியாரான ஆளவந்தான்னு தெரிவிப்பார் பூர்வாச்சாரியாரி. பரமாச்சாரியர்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு சம்பிரதாயமே இல்லை, ராமானுஜரே இல்லையே. எப்பதாம் போது அத்தியாய விஸ்வஸ்தான அசேஷ கல்மஷகா வஸ்துதா முபயாதோகம் யாமுனேயும் நமாமிதம். என்ன அவஸ்துவாக இருந்து வஸ்துவாக மாத்தினான அந்த ராமானுஜரே அந்த ஆளவந்தாரை பத்தி போட்டு புகழ்கிறார். என்ன வஸ்துவா மாத்தினதே அந்த அவஸ்துவா இருந்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதுக்கு சொல்ல அவர் என்ன சொல்லுகிறார்? இத்தனை குற்றவாளி நான்கள் அமரியாதவா சுத்திரகா அசுபா பிரசூபூகும் தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்றாரு? இதெல்லாம் நம்ம உழல்வோம் சரியாதான் போட்டிருக்காரு. ஆனாலும் வியாக்கியாத்தாக்கு ஒரு சந்தேகம். உழல்வோம் என்பதற்கு என்னன்னா தன்மை பன்மை வினையல் அணையும் பெயர்னு எடுத்திருக்காரு. தமிழ்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், இவாட்டு நம்மகிட்ட தான் வரணும். ஆனா இவ அந்த விளக்கணத்துக்கோ வியாக்கரணத்துக்கோ பிராதானம் கொடுக்காம சம்பிரதாயத்துக்கு பிராதானம் கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல விளக்கணமும் உண்டு, வியாக்கரணமும் உண்டு, எல்லாமே உண்டு. தன்மை பன்மை வினையால் அணையும் பெயர் உழன்றேன் என்றுதான் இந்த இடத்துல இருந்திருக்கணும். அவர் தான் சொல்லியிருக்கணும். ஈண்டு பல் யோனிகள் தோறும் உழன்றேன். ஆனா ஈண்டு பல் யோனிகள் தோறும் உழல்வோம் அப்படின்னு இருக்கு. ஏன் உழல்வோம்னு சொன்னார்னா தன்மையிலேயே பன்மையை பிரயோகப்படுத்தினபடியாலே வினையல் அணையும் பெயர்னு சொல்லு. தன்மையிலேயே
பன்மையை பிரயோகப்படுத்திருக்கார். அதுக்கு வினையல் அணையும் பெயர்னு பேரு. அந்த இடத்துல ஆக பிறக்கத்தவே ஜன்மாவை பற்றி இவர் பிரஸ்தாபிக்கலை. இந்த இடத்துல இன்னொன்று என்னன்னா ஒண்ணு கேட்டுட்டார். சரி சுவாமி, ஈண்டு பல்யோனிகள் தோறுகள்வோன்னு எடுத்திருக்காரு. இந்த இடத்துல பிறக்கும் போது ஜன்மாவை பற்றி ஒரு பிரஸ்தாபம் இல்லையே. நிறைய இருக்கு, இது நிறைய இருக்கு. நாலு நாளா, திங்கள் திங்களா, ஆண்டு ஆண்டுகளா இருக்கு. சில பேர்லாம் பிறக்கச்சே போயிடுறாங்க. பிறக்கச்சே பிறந்த சுவாமி ஒரு நாள் இருந்தது, இல்ல பிறந்தவனா போயிடுத்து, பிறந்த 2 மணி நேரம் போயிடுத்து அப்படி சொல்றோம்னா அதை பத்தி இவர் எடுக்கலையே. ஈண்டு பல்யோடிகள் தோர் உழல்கின்றோம் உழல்வோம் அப்படின்னு எடுத்துக்காரு. இன்னும் அப்படிங்கிற அதை எடுக்கலன்னா அதெல்லாம் இவருக்கு சொல்லல. பிறக்கச்சே திரு சிசு போயிடுறதுனும் அதை சொல்லலையே சுவாமின்னா ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ணாங்கார் சுவாமி அஸ்வம அமுத விருந்துன்னு அதை தெரிவிக்கிறார். ஒண்ணுமில்ல, ஏன் இதையெல்லாம் சொல்லலைன்னா அவன் பாடு தேவைன்றார். பிறந்த உடனே போயாச்சுன்னா அவன் பாடு எவ்வளவு தேவைன்றார். ஏன் சுவாமின்னா அது உடல்லையே பிறந்தாத்தனை இதெல்லாம் இந்த மாறி பிறந்து பிறந்து இந்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த உழன்றும் இருக்கோமோனோ பிறந்தார் சுவாமி கிளம்பி போயிட்டார். பிறந்தவனு போயாச்சு, அப்ப உழல்றாரா இல்லையே. அதனாலதான் பிறந்த பிறந்து கிளம்பி போனவாள சொல்லல, பிறந்து இங்க உழன்று காலணும். பல்யோனிகள் தோறும் உழல்கின்றோம்னு அந்த உழன்றவாள் தான் சொல்றா, பிறந்தவாளை சொல்றேன்னு சொன்னார். ஏன்னா அதனாலதான் அந்த சொல்லுக்கு பிடிக்கும் போறது வராது. உழல்வோம்னு சொல்லும் போது கொஞ்சமாவது உழன்று இருக்கணுமோனோ. அதான் இவதான் உழலையே, பிறந்தவனே போயிட்டணும். அதனாலதான் பிறந்தவனே போனபடியாலே கணக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார். ஆக ஈண்டு பல்யோடிகள் தோறும் உழல்வோன்னார். இது சாமானியமா நம்ம சொல்றோம். நம்ம பெரியவர்கள் சொல்லுவா, என்ன சொல்லுவார்னா, பிழைக்கிற பிள்ளையா இருந்தால் பிறக்கும் போது போயிருக்கும். மறுபடியும் சொல்லுங்க, நல்ல கவனமா கருவார். பிழைக்கிற பிள்ளையாக இருந்தால் பிறக்கும் போது போயிருக்கும். சாமி, பிழைக்கணும்னா இருந்தா தானே பிழைக்க முடியும். அப்ப பிழைக்கணும்னாலே இருந்தா பிழைக்கணும். அப்ப பிழைக்கிற பிறந்த அண்ணா இருந்தா பிழைக்கும் அப்படின்னு சொல்லணும். பிழைக்கிற பிள்ளையா இருந்தா பிறக்கும் போதே போயிருக்கணும். புரியலையே சுவாமி, இன்னைக்கு போயிருக்கணும் சொன்னா போயிருந்தா எப்படி சுவாமி பிழைக்கிறது? போயிருந்தா எப்படி பிழைக்கிறது? இருந்தா தானே. கர்மமே இல்லையே சுவாமி, போயிட்டுனா கர்மமே இல்லையே, முடிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம். பிறக்கிற வெளியே இருந்தா எப்படி போயிருக்கோம்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதான் தெரியாது. எப்படி பிழைப்பதுன்னா பிறக்கும் போதே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிழைப்பது எப்படி நான் தெரிவிக்கிறேன். பிழைப்பது என்ன, இந்த இடத்துல என்னத்தன அர்த்தம்? பிழைக்கிறதுன்னா ஆத்மானு கொள்ளணும். பிழைக்கிறது ஆத்மா பழிச்சுட்டணும். இங்க ஆத்மா அங்க இருந்துச்சுன்னா நேர்கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு கர்மாவை சேர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அதான் பிழைப்பதுன்னு என்ன அர்த்தம்? பிழைக்கும் போது பிறக்கிற குழந்தை, அப்ப பிழைக்கிற குழந்தை பிறக்கும் போதே போயிடணும்னு அர்த்தம். அந்த பிறக்கும் போதுன்னா ஆத்மானு கொள்ளணும். அப்ப சாமான்யமாக 10,000 ஜன்மாவுக்கு பிறகு மோட்சம்னு இருந்து வச்சுக்கே, புரியறதுக்காக சொல்றேன். இது என்ன கணக்குன்னு சொல்லிடுறேன். இந்த பிழைக்கிற குழந்தை தான் பிறக்கும் போது போயிடும் சொன்ன போனோம். அதுக்கு என்ன கணக்குன்னா, பெருமாள் ஒரு கணக்கு வச்சுட்டு இருப்பார். என்ன கணக்குன்னா, இந்த వ్యక్తిக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு 10,000 ஜன்மா கழிச்சு நம்ம மோட்சம் கொடுக்கலாம். அப்பதான் அவனுக்கு சரியான அந்த நிலை போடுவான்னு கணக்கு வச்சுட்டு இருக்கா வச்சுக்கேன். இப்ப அந்த ஜீவாத்மா இப்ப நீ பிறந்திருக்காரு, பிறந்த உடனே கிளம்பி போயிடுத்தணும். கிளம்ப உடனே கிளம்பி போயிடுது. இப்ப அது ஒரு ஜன்மா கணக்குல வருதா இல்லையா? சுவாமி, அது ஒரு ஜன்மா. அந்த மாதிரி 10,000 ஜன்மா வந்துட்டா ஒண்ணுமே கணக்கு சமமே இல்லை. உடனே போயிடலாம். உடனே சமமே இல்லாம போயிடலாம். ஆனா கர்மா தொலையாது. கர்மா திருப்பி இவர் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, பிழைக்கிற குழந்தைதான் உடனே போகணும்னு அர்த்தம். அது உடனே போயிடுச்சுன்னா அந்த 10,000 ஜன்மாவுக்குள்ள ஒரு ஜன்மா குறைஞ்சிட்டணும். ஒரு ஜன்மா குறைஞ்சிட்டணும். ஒரு ஜன்மா குறைஞ்சபடியாட்டு அப்ப இது பழக்கிற குழந்தை அப்படின்ற அர்த்தத்தை தான் முன்னோர்கள் சொல்றாங்க. புரியறதுக்காக இன்னொன்னு சொல்றேன், சேர்த்து சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, புண்ணிய காலம் முடிஞ்சது, உத்தராயணம் வந்துடுச்சு. தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சிடுச்சு, உத்தராயணம் புண்ணிய காலம் வந்தது. உத்தராயணம் புண்ணிய காலம் வந்ததுன்னு சுவாமி கிட்ட போய் எம்பெருமானார்ட்ட போய் எல்லாரும் சிஷ்யாலும் போய் சொன்னா, சுவாமி உத்தராயணம் புண்ணிய காலம் வந்துட்டுன்னா நேரா 8 கட்டு அவருடைய திருமாளிகை இருக்கு இல்லையா, அந்த மட்டம் ராமானுஜ மட்டம்,
தாயார் சன்னதி அந்த பக்கம் இருக்கு. அவர் நேரம் அங்கிருந்து வெளில வந்துட்டார். வெளில வந்து வாசல்ல வந்து நின்று தன் உத்திரியை தூக்கி போட்டு கூத்தாடிட்டு இருக்காரு. சுவாமி சன்னியாசி போய் கூத்தாடலாமா? கூத்தாடிட்டு இருக்காரு, என்ன சந்தோஷம். நானா தட்சிணாயன் போய் உத்தராயணம் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கூத்தாடுறேன்னா, பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கேன் நானு. அதுல ஒரு 6 மாசம் போயிடுத்தணும். பெருமாளை விட்டு பிரிஞ்சதுல 6 மாசம் தொலைஞ்சதுனும், இப்ப 6 மாசம் கிட்டக்கு வரேன்னு அர்த்தம் பண்ணும். அதே போல கிடைக்கிற குழந்தையா இருந்தா பிறக்கும் போது போறதுனா ஒரு ஜென்மா போயிடுத்தணும். அப்ப சாமானியமா இவர் பிறந்து ஒரு 20 வருஷம் இல்ல 100 வருஷம் இருந்தா வச்சுக்கேன், அது வரைக்கும் தான் ஒரு ஜென்மா. அப்ப பிறக்கச்சே போயிடுத்தணும்னு அர்த்தம். அந்த ஜென்மா போயிடுச்சு. அப்ப ஜென்மா ஒரு கணக்குல வருதணும். அதே போலதான் இந்த 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா, அப்ப 6 மாசம் பகவானை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய அந்த 6 மாசம் போயிடுத்தணும். அதனால கூட்டாருன்னு தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்தா அப்ப இடைச்சுவராக அந்த 6 மாசம் இருந்ததுனும் அது தொலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆக இந்த 6 மாசம் அல்ல, எத்தனையோ யோனிகள் உழல்வோம் திங்களாய் நிகழ்காலமல்லா மனமே ஈண்டு பல் யோனிகள் உழல்வோம். அப்படின்னா என்ன தெரியுது? ஏன்னா தேவ ஜாதியில எத்தனையோ தடவை பிறக்கணும், மனுஷ ஜாதியில எத்தனையோ தடவை பிறக்கணும். இந்த புராணமே என்ன சொல்றதுன்னா, 7 தடவை ஸ்தாபரமா பிறந்தாச்சுன்னா ஒரு தடவை ஜங்கமமா பிறக்கிறோமா. ஸ்தாபரம்னா மரம் செடி கொடிகள். மரம் செடி கொடியா 7 தடவை பிறந்தாச்சுன்னா ஒரு தடவை ஜங்கமாவா பறக்கிறோமா. ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுபவனா வந்து யாரோ சூரிய நமஸ்காரம் பண்றா, யாரோ தேவதாந்திர வதனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவன் எல்லாம் பார்த்து நம்ம எதுவும் சொல்றோமோ சொல்லப்படாது. ஏன்னா முன்னாடி நாமே அப்படி இருந்திருக்கலாம். நாம் சொல்லப்படாதுன்னா எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்படி சொல்ல அவளை திருத்தி கொண்டு வந்ததுக்குன்னா நிதானமா சொல்லலாம். நீ சொல்றதெல்லாம் தப்புன்னு அந்த மாதிரிலாம் பேசப்படாது. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி இது ரொம்ப நாள் ஆகும், இது வேண்டாம், இது இப்படி கொண்டு வரலாம், அந்த உபதேசம் பண்ணலாம். அந்த உபதேசம்னா சாத்விகமான உபதேசமா இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு நாமே அப்படி இருந்திருப்போம். தெரியாது நிச்சயமா தெரியாது. ஏன்னா இருந்திருக்கலாமே. அதான் இங்க சாஸ்திரம் சொல்றது பாருங்க. என்ன 7 தடவை நல்லா பாருங்க. ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணவனா பிறந்தா 7 தடவை சூரிய பக்தனா பிறக்கிறான். ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணவனா இருந்தா அப்ப 7 தடவை சூரிய பக்தனா பிறக்கிறானா. ஒரு தடவை சிவபக்தனா இருந்தான்னா 7 தடவை சிவபக்தனா பிறக்கிறானா. அதே ஒரு தடவை விஷ்ணு பக்தனா இருந்தான்னா அந்த விஷ்ணு பக்தனா பிறந்த பிறகு என்ன பண்றான்? கர்த்திருத்த புக்தி தியாகம், மமதா தியாகம், பரத்தியாகம், இது இத்தனையும் இந்த தியாகத்தை தெரியும். நான் பண்றேன்ற எண்ணத்தை விட்டுட்டு, என்னால் நடத்தப்பட்டதுங்கிற எண்ணத்தை விட்டு, நான் தான் இதுக்கு கர்த்தான்ற எண்ணத்தை விட்டு என்ன பண்றான்? இந்த மாதிரி கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அது அனுஷ்டிச்சு, அதுக்கு மேல அதுக்கு பக்தி யோகத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனை தொலைப்பதற்குண்டான யாகத்தை பண்ணி மேற்கொண்டு பல ஜன்மங்கள் எடுத்து அதிலே என்னென்ன பாவங்கள் தொலைய எப்படிலாம் தொலைச்சிட்டு அதன் பிறகு கிருஷ்ண பக்தி பிறக்குது. எத்தனையோ ஜென்மாக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்மயோகம் ஞான யோகம் பண்ண அடுத்த க்ஷணமே நேரம் அப்படி மேல பார்த்துட்டு மோட்சம் கட்சித்த சுவாமினா எல்லாம் இல்லை. இது பிரபண்ணனுக்கு தான், மத்தவாள் கிடையாது. கர்மயோகம் எத்தனையோ ஜென்மா பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும். அதை கொண்டு போய் ஞான யோகத்துல கொண்டு போய் பிடிக்கும், ஒழுங்கா பண்ணணும். அது கொண்டு போய் பக்தி யோகத்துல கொண்டு போய் பிடிக்கும், ஒழுங்கா பண்ணணும். அது கொண்டு போய் என்ன பண்ணுவான்? கிருஷ்ண பக்தியில கொண்டு போய் விட்டுருவான். ஆனா அந்த கிருஷ்ண பக்தி பிறந்து தோணும் அந்த ஜென்மாலே மோட்சம் பண்ணா கிருஷ்ண பக்தியா எத்தனையோ ஜென்மாக்கள் இருக்கணும். இதுதான் சாத்தியோபாய நிட்டனுக்கு அப்படின்னா அப்படி இதுல எங்கேயாவது கரணம் தப்பினா மரணம் வரும். ஏன்னா நான் ஒழுங்கா கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிண்டே இருக்கச்சே யாரோ வந்து ஏதோ குறுக்க வந்து சுவாமி இத பண்ணுங்க அப்படின்னா போயிடுச்சு. அத ஞானயோகம் பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணுங்கன்னு போயிடுச்சு. பிரபக்திக்கு அது உண்டு. அதுதான் பிரபக்தி என்ன சொல்ற? திட அத்தியவசாயம் ரட்சசேதி விஸ்வாசகா ஆணுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம் ரட்சசேதி விஸ்வாசகா. பகவான் ரட்சித்தே தீர்வுங்கிற விசுவாசம் இருந்தாதான் பிரபக்தி பலிக்கும். சொல்லியிருக்கலாம் சரணாதி பண்ணா கிடைக்குமா, நான் பண்றேன் அப்படி பார்த்துட்டு இருக்கேன்னா நிச்சயமா கிடைக்கும். எதுக்கு சொல்ல மாட்டேன்னா அந்த விசுவாசம் இருக்கணுமோ. ஆனா இங்க வந்து அந்த சிரமங்கள்லாம் இல்லை. எத்தனையோ ஜன்மா பண்ணணும் சொல்லியிருக்க இல்லையா? அப்ப இந்த கிருஷ்ண பக்தி எத்தனை ஜன்மால கிருஷ்ண பக்தி பண்ணி அதுக்கப்புறம் மோட்சம் கொடுக்கறதான்னு தெரியாது. தெரியவே தெரியாது. அதான் என்ன தெரியாது? ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோறுவோம். அப்ப யோனிகள்னா நான் இத்தனை சிரமப்படணும். இத்தனை சிரமப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நான்
திரியப் ஜாதியில பல பல ஜன்மாக்கள், ஸ்தாவர ஜாதியில பல பல ஜன்மாக்கள், ஜங்கம ஜாதியில பல பல ஜன்மாக்கள், தேவர்கள் ஜாதியில பல பல ஜன்மாக்கள், அதே மனுஷ ஜாதியில பல பல ஜன்மாக்கள், விஷ்ணு பக்தியா இருக்கக்கூடிய ஜன்மாக்களும் பல உண்டு. நாம என்ன பண்றோம்? இப்ப பிரபந்தம் கிடையாது, இப்ப சாத்தியோபாய நிட்டம் தானே. சாத்தியோபாய நிட்டம்னா தன்னுடைய முயற்சியால பகவான் அடையறானோ அப்ப எல்லா பாபத்தையும் தான் தான் தொலைக்கும். இப்ப பிரபன்னனுக்கு அது இல்ல, எல்லா பாபம் தான் தொலைக்க வேண்டிய, பிரபன்னனை அந்த பாபத்தை தொலைக்க வேண்டிய பொறுப்பு பகவான் போயிடுச்சு. இங்க சாத்தியோபாய நிட்டனுக்கு என்னன்னா இவன் தான் தொலைக்கணும். எனக்கு அந்த சக்தி இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறானோ. அப்ப விஷ்ணு பக்தியிலேயே பல பல ஜன்மாக்கள் உண்டு. எத்தனை அப்ப அதுதான் பல்யோனிகள் தோறும் இதெல்லாம் நல்ல விஷயத்துல நீ சொல்லிட்டு இருக்க. சீதைய தெரியாது அப்படின்னு தெரியும். ஏன்னா வியாக்கியாத்தா கொஞ்சம் நல்லதா இருக்கட்டும் அப்படி மாதிரி எழுதியிருக்காரு, அதெல்லாம் அதே சொல்லிட்டு இருக்கேன். நாம இன்னும் நம்மனா ஒரு தீவிரவாதியா, ஒரு ராட்சசனா, ஒரு அசுரானா, ஒரு தீயவனா எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கலாமே, ஒண்ணு ரெண்டு இல்லையே. இது அதுக்கப்புறம் இது நல்ல விஷயத்துக்கு வரணும்னா மனுஷனுக்கு வந்துட்டு மனுஷனையும் நான் கிருஷ்ண பக்தியில வந்து, கிருஷ்ண பக்தி வந்ததுக்கு அப்புறம் பல் யோனிகள் தோறும் உடல் கொண்டு இல்லையா, இனி மாறி மாறி பலபிறப்பும் பிறக்க வேண்டியதுதான். அதான் நம்மள வீட்டுல சொல்லிச்சாரோ, மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடிய அடைந்து உள்ளம் தேறி இருளிந்த திருவெல்லம் ஆண் போய் திரும்பிகிறார் இல்லையா. அதனை எதுக்கு சொல்லுவாங்க? அப்படப்பட்ட சிரமங்கள் போட்டு இந்த ராமானுஜன் ஊட்டந்தாதியே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா பாசனம் சொல்றது கூட கொஞ்சம் சிரமமா தான். ஏன்னா சில சில சப்தங்கள் அதே சப்தங்களே சில சில பாசனத்துல வந்துடும். இந்த கவலைப்பாயிருதுன்னு பேர் இருக்கு. கவலைப்பாயிருதுன்னா இப்ப புரியறதுக்காக சொல்றேன். நமக்கு தெரிஞ்ச பாசனம் திருப்பாவை. 5ஆம் பாட்டுக்கும் 16ஆவது பாட்டுக்கும் ஒரு ஒட்டுமொழி தெரியுமோன்னு. 5ஆம் பாட்டுல மாயனை மண்ணு வடமதரமைந்தனை தூய வருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்ற மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி கொடுது அப்படின்னு இருக்கு. அதே 16ஆம் பாட்டு வந்து நாயகனான்ற தூவமுடைய கோயில் காப்பானே குடிதோன்றும் வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்வாய் ஆயர் செறிவீரவனுக்கு அரைவரைவாயன் மணிவண்ணன் நிலைவாய்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்க தூயோமாய் வந்தோம் அங்கிற சப்தத்தை துயில பாடுவான்னு போட்டாச்சுன்னா 5-16 வந்தாச்சு. இதான் கவலைப்பாடுது. இந்த மாதிரியான சப்தங்கள்லாம் ராமானுஜத்துல நிறைய உண்டு. அதான் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அது கொஞ்சம் சேவிக்கிறது செய்யணும். அது மட்டும் இல்ல, அப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதோட ராமானுஜத்துல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்னா என்னன்னா கொஞ்சம் தர்க்க சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், வேதாந்தங்கள் கொஞ்சம் வாசிச்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் புத்தி. அப்படின்னு உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லல, ஒன்னும் சமம் இல்லை. ஏன்னா அடிய சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியும், அதே அடைய சொல்லவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு புரிய போறது அந்த ராமானுஜனுடைய திருவடி பலத்தால, அடியன் சொல்றது அந்த ராமானுஜனுடைய திருவடி பலத்தால. அவர் தான் என் நாவலில் வந்து புகுந்து நல்ல இருக்க சொல்லிட்டு இருக்காரு, வெறுதும் கிடையாது. ஏன்னா ஓஹோ நான் ரொம்ப மெதுவானே நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிய போறது புரியும்படியா சொல்றேன், ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. அது ராமாவுடைய திருவடி பலம் இருக்கோ அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. உண்ட அன்பாளன் அந்த திருவடி பலத்தால புரியப்பட்ட. ஆனா சாமானியமாக தன் முயற்சியால பண்ணணும் பாக்குறா பாருங்க. அவர்கள் அந்த தர்க்கசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் மீமாம்சம் வாசிச்சிருக்கணும். அதெல்லாம் வாசிச்சிருந்தாதான் அது. ஆனா இதே கணித சிறுத்தாம இருக்கு, திருமாலை இருக்கு, ரொம்ப சுலபமா இருக்கும். ராமானுஜம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா தமிழே கொஞ்சம் நெருடலா இருக்கும், தமிழே கொஞ்சம் நெருடலா இருக்கும். அது சாமானிய தமிழ்ல இது உதயசிறுத்தவாள் பாருங்க வெண்பா. அப்படியே நம்ம காலட்சேபம் சொல்றதுக்கு முன்னாடி என்னமா இருக்கு, ஆழ்வார்கள் வாழி அருளை செயல் வாழி தாழ்வாதி புறத்தாழி அப்படின்னு லலிதமா இருக்கு இல்லையா. இதுக்கு சொன்ன அப்ப அர்த்தமும் சுலபமா இருக்கு, ரொம்ப அழகாவும் கேட்கறதுக்கு இருக்கு இல்லையா. ஆக அங்கதான் ராமானுஜன் ஒரு தடவை கேட்டா போறாது, 4 தடவை. ஆனா இப்ப கேட்கறதுக்கு நான் சௌரியெல்லாம் வந்துட்டு. அந்த காலத்துல ஆச்சாரியெல்லாம் சிஷ்யால் கொடுக்கறது ஒரு தடவை தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ அதை நன்னா உள்ளுக்குள்ள பசுமாடு அசை போடுற மாதிரி அசை போட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இது முடிஞ்சவனா நமக்கு அந்த ரெக்கார்டிங்லாம் இருக்கு, அதை போட்டு தட்டியாச்சுன்னா கிடுக்கிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம். இருக்கட்டும், இதுக்கு சொல்ல மாட்டேன்னா ஆஹா அத்தனை தடவை கேட்டதா இருக்கான். ஆனா அதே போல ஸ்ரீபாஷம் அது சமம், ஸ்ரீபாஷம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் சமம் தான். இதுக்கு சொல்ல மாட்டேன்னா அப்ப திரும்ப வியாக்கியாதை எழுதுகிறார். அப்ப இந்த நீங்க சொன்னோம் அந்த நாள் எதுக்கு சொல்றதுன்னா இப்ப இந்த திரியக்தாதி ஜங்கமஜாதி அதே போல மனுஷனா பல யோனிகள் பிறந்து வந்துட்டு இருக்கோமோ அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக
இது அதனாலதான் அந்த மனசை பிரதானம் எடுத்தது இதுதான் காரணம். அறிவு என்பது வெளியே பரப்பட்டு வருவதற்குண்டான துவாரம். மனசை கூப்பிட்டு ஏன் சொல்றாருன்னா, அறிவு என்பது அதனிடத்தில் தான் இருக்கு. அந்த அறிவின் மூலமாகத்தான் இத்தனை ஜென்மமாக நான் பிறந்திருக்கோம். அந்த அறிவு மூலமாக மனசே உனக்கு தெரிஞ்சுதான் பிறந்திருக்க. சில பேரும் தெரிஞ்சே சில தப்புலாம் பண்ணுவா. அது சுபாவம். அதான் ருச்சின்னு பேரு. வாசனா ருச்சின்னு. வாசனா ருச்சின்னு இல்லையா? அதைத்தான் அதை தெரிஞ்சு கொண்டுதான் அறிவு. அந்த அறிவை ஆத்மாவத்தை சொல்லி பிரயோஜனமே இல்லை. இப்ப மனசு மூலமா தான் அது நடக்க போறது. அதனால்தான் மனசு கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டுகள் நாள் திங்களால் நிகழ்காலம் என்ன மனமே. அப்ப சுத்தி சுத்தி திரிந்து தன்னுடைய கர்மாவசால மறுபடியும் ஒண்ணு பிறக்கிறான். இவன் பிறக்கிறான் என்னன்னா கர்மா. அந்த கர்மத்தாலே பிறக்கிறான். மாறி மாறி வரவேல் அப்பம் பிறந்து திருவிழியா. ஆக ஆண்டுகள் நாள் திங்களால் நிகழ்காலம் அல்லா மனமே ஈண்டு பல்யோனிகள் தோறுகள் ஓம். இது வரைக்கும் பார்த்தோம். பல்யோனி எத்தனை யோனிகள், மனுஷ ஜாதி என்ன, தேவ ஜாதி என்ன, திருவிக் ஜாதி என்ன, ஜங்கம ஜாதி என்ன, ஸ்தாவர ஜாதி என்ன பிறந்தோம். அதுக்கப்புறம் அடுத்து இன்று ஓர் என் இன்றியே. இன்று ஓர் என் இன்றியே. சரி சுவாமி, நான் இப்போ உன்னை நினைக்கல. இப்ப திருவரங்கத்தை தெரிவிக்கிறார் ஆச்சாரியனை பார்த்து, இந்த ராமானுஜரை பார்த்து, இப்போ நான் உன்னை நினைக்கல. நான் ஒன்னும் நினைக்காமல் இருக்க. அதாவது இந்த ஜைவாத்மாவுக்கு ஞானம் சைத்தன்யம். கொஞ்சம் என்ன புரிஞ்சுங்க. ஜீவாத்மாவுக்கு ஞானம் சைத்தன்யம் தானே. அந்த ஞானம் இருக்கு என்பதற்காக கூட நான் எதையும் செய்யல. இப்ப ஞானக்காரம் ஏதோ ஒண்ணு பண்ணணும். இப்ப புரியறதுக்காக சொன்னேன். கண்ணன் பக்கத்துல இருந்த ததிபாண்டன், ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்து பிரார்த்தித்தான். அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மோட்சம் கொடுத்து பிரார்த்தித்தான். சரி கொடுக்குறேன், என்ன வெளியே எடுத்து விடுன்னு சொன்னான் கண்ணன். இல்ல எனக்கு மட்டும் கொடுத்தா போறாது, என் பானைக்கும் சேர்த்து கொடுங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பானைக்கும் கொடுக்குறேன். பானைக்கும் மோட்சம் போயிடுச்சு. இப்ப பானை சரணாகதி பண்ணித்தா இல்லையா? ஆமா சுவாமி. அப்ப சரணாகதிக்கு இல்லைன்னாலும் மோட்சம் உண்டா? அப்ப நான் பண்ணலன்னா எனக்கு மோட்சம் உண்டா? இந்த கேள்வி வருது. இப்ப திருவரங்கத்துல தான் தெரிவிக்கிறாரு, எனக்கு ஞானம் இருந்து இருக்கே, அந்த ஞானத்துக்கு தகுந்தவன உன் திருவடி பத்தி இருக்கணுமோ? பத்தலையே. இப்ப பானை பண்ணித்தான் பண்ணல, அது மோட்சம் போயிட்டணும். அந்த மாதிரி நீ எனக்கு கொடுத்தேன். இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, அப்பன்னா சுவாமி நான் சரணாகதி பண்ணேன்னாலும் ராமானுஜர் கொடுப்பாரான்னு. இல்ல, அங்க மட்டும் கொடுத்தாரு, இங்க மட்டும் கூடாதா சுவாமி? கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஏன்னா சம்பிரதாயத்துல சூஷ்மமான அர்த்தங்கள் ரொம்ப முக்கியம். நாம என்னவோ வந்துருக்கோம், இதெல்லாம் சொன்னா எல்லாம் கிடைச்சிருக்கோம். ஆனா இருக்க வேண்டியபடி இருக்கணும். சொல்லிட்டு அதாவது இங்க என்ன சொன்னா, நான் ஒண்ணுமே செய்யலையே. ஏன் செய்யலன்னா, இது இந்த ஜீவாத்மா ஞானமயம் ஆனந்தமயம். ஜீவாத்மாக்கு ஞானம் உண்டு. ஞான காரியமா ஏதாவது பண்ணணுமா? பானைக்கு ஞானம் இருக்கா? இல்ல, அது ஞான காரியமா பண்ணல. அப்ப என்னன்னா, அந்த ஞான காரியமா பானை பண்ண வேண்டியதை யார் பண்ணினா? அந்த ததிபாண்டன் பண்ணினான். என்ன பண்ணினா? எனக்கும் இந்த பானைக்கும் சேர்த்து எனக்கு மோட்சத்தை கொடுன்னு பிரார்த்தித்தான். அப்ப ததிபாண்டவனுடைய சம்பந்தம் இருந்தபடியாலே பானைக்கு மோட்சம். ததிபாண்டவன் சம்பந்தம் இருந்தபடியால பானைக்கு மோட்சம். இப்ப நான் பானை இல்லையே, நான் யாரு? நான் ஜீவாத்மா, ஞானம் இருக்கக்கூடியவன். அந்த ஞானம் இருக்கக்கூடியவன்னா அப்ப ஞானம் இருக்கணும். சரணாகதி சைத்தன்ய காரியம் தானே. ஸ்ரீவச்சன் மூலம் தெரிவிக்கிறார், சரணாகதியே ஒரு சைத்தன்ய காரியம். ருச்சி பூர்வகமாக செய்வது சரணாகதி, விதி பூர்வமாக செய்வது கிடையாது. விதித்தே சுவாமி, நான் இது விதிக்கிறேன். என்ன விதிக்கிறேன்? என்ன ஒண்ணுமில்ல சுவாமி, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணு சொல்லிட்டு அப்படின்னா அது இல்லை. ராகப்பிராப்தம், ஆசையோடு பண்றது. நான் பிரீத்தியோடு பண்றது, ருச்சியால பண்றது. ருச்சியால பண்றதுதான் சைத்தன்ய காரியம். எனக்கு ஞானம் இருக்கிறபடியால சைத்தன்ய காரியம். அப்ப அந்த சைத்தன்ய காரியமா நான் சரணாகதி பண்ணிருக்கணுமா? பண்ணலையே. அந்த சரணாகதி பண்ணிருக்கணுமா? பண்ணலையே. அப்ப அப்பிரதிசேஷம் வன்னிடத்தில் வந்து விட்டால் அந்த அறிவிப்பதற்காகத்தான் சரணாகதி பண்றேன்னு சிலண்டான ஒரு விஷயம். அப்ப நான் சரணாகதி பண்ணதான் அவர் கொடுக்குறாரு. சரணாகதி பண்ணதான் கொடுக்க மாட்டாரா? சரணாகதி பண்ணாதான் கொடுப்பாரா சுவாமின்னா? அப்ப திருவங்கத்தை சரணாகதி பண்ணலையோனும் அப்ப கொடுத்தாரோனும். அப்ப சரணாகதினா என்னது? சரணாகதினா என்னது? இப்ப திருவரங்கத்தினாரு சைத்தன்ய காரியமா நான் பண்ணலையே, ஞானம் இருக்கலையே, எனக்கு அறிவு இருக்கணும்.
அறிவுக்கு தகுந்த அப்ப நடந்து ஏதாவது பண்ணிருக்கோம்னா பண்ணலையேன்னு. அப்ப என்ன சுவாமி பண்ணின, இத்தனை நாள் அவர் மோட்சம் கொடுக்கறதுக்கு என்னோட வந்து சேருவதற்கு என்னோடு தன் சம்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருந்தா நான் தடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தடுக்கல, அதைத்தான் பண்ணேன். அப்ப அதுதான் சரணாகதியே. சரணாகதின்னு என்னவோ நம்ம பண்ணிட்டோம். ஓ நான் இதை பண்ண சுவாமி அதனால கொடுத்தாரு, ஒரு மண்ணாகட்டியும் பண்ணல. அந்த வார்த்தை சொன்னது தப்புதான். இதான் உண்மை. உண்மை இதுதான். சம்பிரதாயத்தை ரொம்ப நல்லா தெரியும். பகவான் அவருடைய நிருகேதுக கட்டாட்சம், ஆச்சாருடைய நிருகேதுக கட்டாட்சத்துல தான் நமக்கு மோட்சமே தவிர, நான் பெரிய வித்வானா இருக்கேன் சுவாமி, இத்தனை காலட்சம் எல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணுமே, இத்தனை பேருக்கு பண்ணியிருக்கேனே அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இத்தனை பண்ணாலும் நீ கொடுக்க எப்பயுமே கொடுத்து. இப்ப ஒரே விஷயம் சொல்றேன், அவர் கொடுத்துட்டே இருக்காரு, நான் ஏன் மோட்சத்துக்கு போல. இப்ப திருவாரூர் தமிழர் இந்த ஜென்மால தான் ராமானுஜர் பிடிச்சிருக்கார். சரி அப்படின்னு முன்னாடி ஜென்மாலாம் போயிருக்கலாமே, ஏதோ எப்பயா ஒரு தடவை மனுஷனா பிறந்திருப்பாருன்னு, இப்ப நாமும் பிறந்திருப்போம்னு ஏன் போல தடுத்துட்டே இருந்தேன். பகவான் கொடுக்க தயார் இருக்காரு. இப்ப ஏன் சுவாமி தடுக்கலைன்னா, பெரியவா காரணம் கேட்டேன். ஓ சரணாகதினா இது தாண்டா, எதுவும் கிடையாது, அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். நீ என்ன சொல்ற, தடுக்காம இரு, கையை கூட்டிக்க போதும், ஒண்ணும் பண்ணாத, பிரார்த்திக்க கூட வேண்டாம். அடைய இதை சொன்னதுக்காக நீங்க அந்த மாதிரி இருக்கணும்னு அடைய அவசியம் பண்ணணும்னு அடைய சொல்லல. அந்த அளவுக்கு சரணாகதிக்கு பிராதானியம் கொடுத்திருக்காரு ஸ்ரீமத் திரேலோகாச்சாரியர். அப்படிப்பட்ட அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு. சைத்தன்ய காரியமா ஏதாவது பண்ணி இருக்குமானோ, பண்ணவே இல்லையே. அப்பிரதிசேஷம் இடத்துல வந்து விட்டால் அறிவிப்பதற்காக தான் சரணாகதி ஸ்ரீமத் சாதிக்கிறார் இல்லையா. அதே போல இங்க நான் ஒரு சைத்தன்யம் இருக்கக்கூடிய சேத்தனன், அந்த சேத்தனன் ஜீவாத்மா என்று காட்டிக்கொள்ள என்னிடத்தில் ஒண்ணும் பண்ணலையே. ஞானம் இருக்கிறவன் அறிவிக்கக்கூடிய உன்னிடத்தில் ஒன்றும் பண்ணலையே. அவ்வளவு அறிவிருந்ததனால் போலத்தான் கிடந்தேன், அல்லது கல்லு போல கட்ட போல கிடந்தேன். கல்லு எப்படி இருக்கு, கட்டு போல கிடந்தேன். அப்படி கிடந்தேன்னு நான் என்ன பண்ணேன் தன்னால் தடுத்துன்னு இருந்த. இப்ப தடுத்ததை நிறுத்தினதா சரணாகதி. சரணாகதின்னு நான் அக்செப்ட் பண்றேன். இத்தனை நாள் உனக்கு எதிர்த்தட்டா இருந்தேன், இனிமே எதிர்த்தட்டா இருக்க மாட்டேன். இந்த அக்செப்டன்ஸ் தான் என்னது சரணாகதி. இத சரியா புரிஞ்சுக்கணும். அப்பனா நாம பண்றது எதாவது இருக்கா, என்னுடைய சரணாகதியால் தான் கொடுத்தான்னு எதாவது இருக்கா. சுவாமி அவர் கொடுத்துட்டே இருக்காரு. எப்போ நான் போயிருக்கணும், நான் போகாததுக்கு காரணம் யாரு, நான் தான். இப்ப போனதுக்கு காரணம் யாரு, நான் தான் இல்ல அவர். என்ன ஏன் சொல்லுவார்னா, இப்ப போகாததுக்கு காரணம் எப்படி நானும், போனதுக்கு காரணம் நானும் சொல்லிடுவா, தப்பு. ஏன்னா போகாததுக்கு நான் தானே தடுத்துட்டு இருந்தேன், அவர் அப்பாவும் கொடுத்துட்டு தானே இருந்தாரு. இப்ப என்ன பண்ண, தடுக்கிறத நிறுத்திட்டேன். இப்ப தடுக்கிறத நிறுத்தினதால போனேன்னு சொல்ல முடியுமாண்ணா, சொல்ல முடியாது. தடுத்தது நிறுத்தது உபாயம் வருமா, கிடையாது. நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஏதாவது பண்ணியிருந்தா தானே, அதுக்குதான். அப்பதான் சொல்றேன், சைத்தன்ய காரணம் ஒண்ணுமே பண்ணலையே, பல்லு போல கட்ட போல இருந்தேன். அப்பனா என்ன பண்ண, நிறுத்தின, அவ்வளவுதான். அப்பனா நான் என்ன பண்ணா, நான் என்ன பண்ணினேன், அப்பிரதிசேஷம் இடத்துல வந்துருச்சு. தடுக்கப்படாது, எதிர்த்து பேசப்படாது, அத்வேஷம், அதை பண்ணினேன். அதைத்தான். ஆக ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டுகள் யோனிகள் தோல்வோம். இன்றோர் ஓர் எண் இன்றியே. இன்று ஓர் எண் இன்றி என்னன்னா, என் இடத்துல எதையுமே எதிர்பார்க்க நெருகேத்துக்கமாக கட்டாட்சத்தார் சுவாமி ராமமணிஜன். இன்று ஓர் எண் இன்றியே, அதுதான் இன்று ஓர் எண் இன்றிய சப்தத்தை தான் நம்ம நிறைய பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், வரவாறுண்டில்லையாள் வாழ்வினிதாள். அதே போல என்னென்று செய்தேனோ என்னெஞ்சில் திகழ்வதுவே அப்படின்ற இந்த சப்தத்தெல்லாம் அங்க பார்த்தோம், தெரிவிக்கிறோம். அதுக்கு இன்று ஓர் என்றே. அதுக்கப்புறம் காந்தக்கு தோல் அண்ணல் தன்னத்தி உடல். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். ஈண்டு பல்யோனிகள் தோறும் தேவ மனுஷாதி ஜாதிகள் ஒவ்வொன்றிலேதான் அநேகமாக அவாந்தர ஜாதியில் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு கால் புகுந்தில் ஒன்று ஒதிபால் புகுந்து மாறி மாறி பலவை, இதெல்லாம் பார்த்துட்டு மாறி மாறி பலபிறப்பது என்கிறபடியே அனாதி காலமே பிடித்து சஞ்சரித்து போந்தோம். ஈண்டுதல், திறகுதல், யோனி, ஜாதி, உடலுகை, தட்டி திரு எல்லாத்தையும் வரி எழுதியிருக்க. ஒரு
காலட்சேப அதிகாரிகள் சமமே இல்லாம, அதனாலதான் அடியனுக்கு இந்த வியாக்கியானத்தை வாசிச்சாலே போதும் சுவாமி, வருது வேண்டாம். பெருமாள் சேவை எல்லாம் பிறந்தான் வியாக்கியானம். அவர் தட்டி திரிகை மனமே பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவாய் அறிவுக்கு பிரஸ்துவாரமான நீ அறிந்தா என்று அந்தரங்கமான மனசை சம்போதித்து அருளி செய்கிறார். ஏவ சர்வதி சக்கரஸ்தே பிரகான வக்ரபந்தே ஈதோ கோகுலே என்கிறபடியே இவரும் சந்திரத்தி போகும். இன்று இப்போது ஓர் எண்ணின்றியே நான் ஒன்றை எண்ணிக்கொண்டிராதே இருக்க, எம்பெருமானார் திருவடியிலே நான் ஒரு சைத்தன்ய காரியத்தை பண்ணாதே இருக்க, எம்பெருமானார் திருவடியிலே ஒரு சைத்தன்ய காரியத்தை பண்ணாதே இருக்க, காந்தக்கு தோல் அண்ணல் ஆயதாச்ச சுகுர்தாச்ச பாபக பரிபோபகா சர்வபூஷண பூஷார்த்தா என்கிறபடியே இருந்துள்ள திருத்தோள்களை உடையராய் விஞ்ஞாட வியல் என்றும் காஞ்சிபுரத்துக்கு துணையாக வந்து அகமேவ பரத்தத்துவம் என்று திருக்கட்சி மூலமாக உபதேசித்த உபகாரனாய் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. காந்தக்கு தோல் அண்ணல், இங்கு அண்ணல் என்றால் சுவாமி, வகுத்த சேஷி என்று ஒரு அர்த்தம். அண்ணல்னா ரெண்டு அர்த்தம் தோணும். அண்ணல்னா சுவாமின்னு ஒரு அர்த்தம், வகுத்த சேஷின்னு ஒரு அர்த்தம். சரி, வகுத்த சேஷி. ரெண்டாவது உபகாரகன். உபகாரம் என்ன சொல்ல உபகாரம் பண்ணார் பெருமா? என்ன உபகாரம் பண்ணார்னா, எங்கேயோ வழி தெரியாம அலமந்து போனாரோன்னு யாதவ பிரகாசன் இவரை எப்படியா கொண்டு ஆக்ஷன் பண்ணார். நடுவுல எம்பார் தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னார், அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே விஞ்சிய சாத்புரா மலை ஆவாரார் துணையென்று அலநீர் கடலுள், அந்த வியாக்கியானத்தை அப்படியே எடுத்திருக்கார். ஆவாரார் துணையென்று அலநீர் கடலுள் அழுந்தம் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துலங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவென்று அருள் செய்து அடியேனோடும் ஆனானேன். ஆச்சரியமான பாசனம், ஆச்சரியமான பாசனம். இது சொல்ல வந்தா அப்ப அங்க அவருக்கு கொண்டு என்ன பண்ணாரு, அங்க அந்த விஞ்சிய சாத்புரா மலை கிட்ட என்ன பண்ணாரு, அங்க வேடன் வேடிவீச்சியா வந்து அந்த ராமானை ரட்சித்து கொடுத்தார் இல்லையா. என்ன ரட்சன், வழி தெரியாம அளந்து போனார் இல்லையா. அளவந்து போன உடனே இப்ப இவருக்கு நேரம் காஞ்சிபுரத்துக்கு வரணும். அங்க வராது, அங்க இருக்கார். அப்ப அனிட்ட நிமித்தி தொலையணும். அனிட்ட நிமித்தி என்னன்னா, அனிட்ட நிவர்த்தி தொலைஞ்சாலும் இட்ட பிராப்தி ஆகாதுன்னு முன்னாடியும் பார்த்துருக்கோம். அனிட்ட நிவர்த்தி எனக்கு வயத்துல ஒரே அஜீர்ணம்னா சக்கரங்கள் சாப்பிடணும், இஷ்ட பிராப்தி. அனிட்ட நிவர்த்தி அஜீர்ணம் தொலையணும். அஜீர்ணம் தொலைஞ்ச உடனே இஷ்ட பிராப்தி கிடைச்சிருவாங்க. சக்கரங்கள் உடனே கிடைச்சுனா கிடைக்காது, கிடைக்கலையே. அப்ப அனிட்டன் வந்து தொலைஞ்சாலே இஷ்ட பிராப்தின்னு அர்த்தமானா கிடையாது. இப்ப விந்திய சாத்புரா மலையிலிருந்து காஞ்சி கொண்டு வரணுமோ, அந்த கொண்டு வந்து சேர்த்தார் யாரு, காஞ்சி தேவைப்பெருமாள் பெருந்தேவித்தார். வேடம் வெடி வச்சா வந்து இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். நேரம் வந்து கொண்டு வந்து சேர்ந்துட்டார். அனிட்ட நிவர்த்தி. இப்ப இஷ்ட பிராப்தி எது, இஷ்ட பிராப்தி பண்ணணுமோ, இவருக்கு எது இஷ்ட பிராப்தி, சமப்பட்டு இருந்தாரு. என்ன சமப்பட்டு இருந்தாரு, யார்கிட்ட சமாசனம் பண்ணிக்கணும், சம்பிரதாயம் எது, என்ன ஏது ஒண்ணுமே தெரியலையே. ஏன்னா யாதவாச்சாரியனோ யாதவ பிரகாசரோ ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அத்வைதம் தான் சம்பிரதாயம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எதுன்னு என்கிற, ஆனால் ஆளவந்த சூழ்ச்சிகளை ஒன்னும் பார்க்கல. ஆனா இந்த மாதிரி இருக்குன்னு அப்ப திருக்கட்சிமா சேவைக்கட்சி கேட்டுக்கட்சி அப்ப என்ன சொன்னார், அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்திய சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாசிரியகா. 6 வார்த்தைன்னு சொன்னாரோ, அந்த 6 வாசனை அதுதான் உபகாரகன்னு பேரு. அது இஷ்ட பிராப்தின்னு பேரு. அனிட்ட நிவர்த்தி விந்திய சாத்புரா மலையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது அனிட்ட நிவர்த்தி. அப்ப அனிட்டம் தொலைஞ்சிடுச்சு, தான் எங்க போகிறோமோ நினைச்சாலே தொலைஞ்சிடுச்சு. இஷ்ட பிரார்த்தனை அகமேவ வந்து 6 வார்த்தை அமளி செய்து. ஆகா அனிட்ட நிவர்த்தி இஷ்ட பிரார்த்தி பண்ண இதற்குத்தான் என்னது ரட்சகத்துவம்னு பேரு. அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிரார்த்தி பண்ணது ரட்சகத்துவம். ரட்சகத்துவம்னா என்னன்னா, அனிட்டத்தை தொலைச்சா பார்த்தா ரட்சகத்துவம். ஒருத்தரை ரட்சிக்கிறோம்னா அவருக்கு தேவையில்லாது வேண்டாததை விளக்கணும், தேவையானது கொடுக்கணும். அதான் ரட்சகமே. நான் வேண்டாதது மட்டும் விளக்கிட்டேன் சுவாமி இனிமே நீர் பார்த்துக்கோன்னு சொன்னா ரட்சித்தான் அர்த்தம் இல்லை. ரெண்டுமே பண்ணணும். அனிட்ட நிவர்த்தி இருக்கணும், இஷ்ட பிராப்தி இருக்கணும். அனிட்ட நிவர்த்தி எது, அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து சாத்திரி காத்தால பார்த்தா நிறைய காஞ்சிபுரத்துல இருந்து இருக்கா. எவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 700-800 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு.
அவ்வளவு தூரத்துல இருந்து அடுத்த க்ஷணமே இங்க வந்திருக்காருன்னா அப்ப அனுட்டன் வர்த்தி இஷ்ட பிராப்தியது அகமேவன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூர்ணாச்சாரிய சமாசம் தெரிஞ்ச உடனே ஓடுறாரு எங்க திருவரங்கத்துக்கு. எப்படியாவது அந்த பெரிய நம்பிக்கிட்ட இருந்து சமாசனம் பண்ணிக்கணும் ஓடிட்டு இருக்காரு. அப்ப அனுட்டன் வச்சு இஷ்டப்படுத்த. அப்ப பகவான் ரட்சிக்கிறான்னா இத முமுட்சுக்குள்ள வெள்ளோகச்சார் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா ரட்சிக்கையாவது அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்க. முமுட்சுக்குள்ள ஒரு சூத்திரமே எடுத்திருக்கார் மணவாளனுடைய ஆச்சரியமான வியாக்கியம். அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொலைக்க. அப்ப தேவப்பெருமாள் அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுத்தார். அப்ப யார் ரட்சகர்? தேவப்பெருமாள். ஸ்ரீநிதம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சம் சபபூத. தேவப்பெருமாள் ராமானுஜருக்கு மட்டும் ரட்சகன் இல்ல, சம்பிரதாயத்துக்கு ரட்சித்தவர் யாருன்னா தேவப்பெருமாள் தான். எந்த சந்தேகம் கிடையாது. இந்த விஷயத்துல நம்பெருமாள் கூட சுமார் தான். கொஞ்சம் ஸ்ரீரங்கத்து வாசி அடிய கோச்சினாலும் பரவாயில்ல. ஆனா இதுதான் உண்மை இதுதான். ஏன்னா சம்பிரதாய பெருமாள் அது இவருக்கு தான். என்ன பண்ணாலும் சரி அது தேவ பெருமாளை தவிர வேற யாருக்கும் அவ்வளவுதான் சம்பிரதாய பெருமாள் ஒத்து. இன்னைக்கு சேவா காலங்கள் திவ்ய பிரபந்தங்கள் திருவல்லிக்கணி ஒவ்வொரு ஓடலாம். ஆனா அந்த திருவல்லிக்கணி எம்பெருமான் தானே சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார். அது எல்லாமே உண்டு. என்ன பண்ணாலும் சரி சம்பிரதாயத்துக்கு என்னென்ன ஆபத்துக்கள் வந்தது. பில்லலோகாச்சார் அவரோ நீ பில்லலோகாச்சார் தானே பில்லலோகாச்சார் அவதாரம் பண்ணி அட்டாத ரகசியங்களை பண்ணி கொடுத்தவரே என்ன தேவ பெருமாளுக்கு தனி ஒரு தட்டு. என்ன அவர் அதனாதான் காந்தகத்தோல் அண்டால்னு போட்டிருக்காரு. ஆச்சரியம். அதனாலதான் திருவரங்கத்துக்கு போனாலும் இல்ல நான் திருவரங்கம் வந்துட்டேன், இனி காஞ்சிபுரம் என்னுடைய ஜீவிதேசம் இல்லை, இனிமே திருவரங்கநாதன் தான் என்னுடைய திருவாராதன பெருமாள் மாத்தினாரன. மாத்தவே இல்லையே. அதே தேவப்பெருமாள் தான் திருவாராதன பெருமாளா இருந்தார். இதுன்னு சொல்ல வந்தா அத ரட்சகன் யாரு? அந்த தேவ பெருமாள். அந்த தேவ அனிஷ்டத்தை கொடுத்து இட்டணும். அப்ப ரட்சகன் தேவ பெருமாள். ரட்சகன் என்றாலே என்ன வேணும்னா ரட்சகனா இருக்கணும்னா என்னதுமா அதுக்கு என்னதுமா நிரூபணம்னா அவர் காந்தகத்தோலா இருக்கணும். இப்ப என்ன சொல்றாருன்னா காந்தகத்தோல் எதுக்காக வந்ததுன்னா அவர் தான் சுவாமி ராமானுஜர் ரட்சித்தார். அதனால காந்தகத்தோல் எல்லாருக்கும் ரட்சகன். சம்பிரதாயத்துக்கே ரட்சகன் யாரு? அவர் தான். அதனால காந்தகத்தோல். என்ன தோல் இருந்தா தான் ரட்சிக்க முடியும். 4 தோல் இருக்குன்னால ரட்சகன் தெரியறது இல்லையா? எங்கன்னா மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா நிறைய இருக்கு. சம்பிரதாயத்துல காலட்சேபத்துக்கு நேரம் தான் போறது. கிட்டு எத்தனை பிரமாணங்கள் உண்டோ, ஆழ்வார் பாசனங்கள் என்னென்ன எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆனா போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு சுவாமி இந்த பாட்டு 3 தாட்சம் ஆயிடுச்சுன்ற இதுக்கு சொல்ல. அப்ப காந்தக தோல் அப்படின்னா 4 தோல் இருந்தாலும் ரட்சகம். ரட்சகன் எங்க தெரியுது? மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா. மல்லர்களை ஆண்ட தோல். மல்லர்களை நம்மளுக்கு இருந்து அந்த ஆபத்திலிருந்து ரட்சித்தானோ அது அங்கேயும் பெரியவாச்சம் என்னது எடுத்திருக்காரு. தோடிட்ட காது என்னமா போல எடுத்திருக்காரு சுவாமி. மல்லர்களை என்னைக்கோ அன்னைக்கு ரட்சித்திருக்காரு. இன்னைக்கு அந்த மல்லர்களை ரட்சித்த தோல் இன்னைக்கு தெரியுமா? மல்லர்களை நிரசனம் பண்ண தோல் ரட்சித்தது இல்லை. மல்லர்களா நம்ம ரட்சித்தாரணும். அந்த தோல் தெரியுமான்னா இல்ல அந்த தோலை பார்த்தாலே தெரியும்னா. எப்படி தெரியுமா? தோல் கண்டான் தோலையை கண்டான்னா இது தோலிட்டு காது என்னவா போல. இந்த காது இப்ப போட்டுருக்கேன், கமல் போட்டுருக்கேன். இதை கைட்டியாச்சு. என்ன தேய்ச்சி கொடுக்கணும்னா கைட்டு கைட்டு வச்சாச்சுன்னா அந்த ஓட்டை அப்படியே எடுத்துட்டு போகணும். அப்ப என்ன தோடிட்ட காதுன்னு தெரியறதும் தோல் போட்டு காசுவாங்க அப்படி தெரியறதும் எம்பெருமான திரும்பியில நல்லா இருக்கும். அது அந்த காது காப்பு அப்படியே சாய்க்கலாம். இது சொல்ல வந்தனா அது தெரியும். அதே போலதான. ஆக அப்ப ரட்சகத்துக்கு இதுதான் ரட்சகம் தெரியும். சாரி சுவாமி, இந்த மாதிரி ரட்சகம் யாராவது சொல்லியிருக்காருன்னா அனுமாவுடைய வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார். ஆச்சரியமான ஆயத்தாத்து சுகுத்தாக்கு அனுமாவுடைய வாக்கியம். ராமனை சேவித்தான் முதல் கிஷ்கிந்தையில. அனுமா அதான் முதல்ல வர 2 பேரும் ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்திக்கிறார். ராமனை சேவிக்கிறா. சேவிச்ச உடனே அதுக்கு முன்னாடி பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு அனுமானுக்கு. என்ன வரம் கொடுத்திருக்காருன்னா நீ யார பார்த்த உடனே உனக்கு எலும்பெல்லாம் உருகி போய் நீ அன்பு பெருக ஆரம்பிக்கிறதோ அவர் தான் பரபிரம்மன் புரிஞ்சு கொண்டார், பராத்பரன் புரிஞ்சு கொண்டார். இதெல்லாம் இருக்க செதறி வேற யாரோ தேவதை எல்லாம் என்னன்னோ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அவா புராணத்திலையும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் ஸ்ரீமன் நாராயண பராத்பரன் நதஸ்யமஸ்ய அப்யதிகஸ்ய திஷதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய எப்பொருக்கும் உயிராய்.
அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து பராத்பரன் இருக்கு, அதனால அது தெரிஞ்சுக்கோன்றார் அப்படின்னு தெரிவிக்கிறியா? இப்ப என்ன எடுத்துன்னா அவரை பிரதானம் வச்சுற ராமனே இல்லாம இருக்கு. எங்க ராமன் இல்லையோ அங்க அனுமான் இருந்தாலும் சேவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை ரகுநாத கீர்த்தனம்னு சொல்றாரு அவரு. எங்கெல்லாம் ரகுநாத கீர்த்தனம் இருக்கோ அங்கதான் நான் இருப்பேன், நான் மட்டும் இருக்கேன், ராமன் இருக்க மாட்டான் அவர் சொல்லல. எதுவும் சொல்ல வந்தேன். அதனாலதான் நம்ம பூர்வாச்சாரம் போக மாட்டோம். போகப்படாது சேமிக்கப்படாதுன்னு சொல்ல, கூடவே ராமன் இருக்கணும். ராமன் இருந்தா தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அது தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப தெரிவிக்கிற என்ன தெரிவிக்கிறா? அப்ப பராத்மனும் தெரிஞ்சு கொள்வாய், அந்த பிரம்ம ஞானம் உனக்கு வரும், சுலபமா வழி சொல்றேன்னு பிரம்மா சொல்லி கொடுக்கிறார். அந்த வரம் கொடுத்தார். இப்ப அனுமான் முன்னாடி ராமன் வந்து நிக்கிறான். அண்ணா அதை வில்ல வச்சுட்டு வான் வந்து நிக்கிறான். ஒரு சேவிச்ச உடனே ஒரு எலும்பு உருகிறது, என்புருகி அப்படின்னு எலும்பு உருகிறது அனுமானுக்கு. அப்ப உடனே தெரிஞ்சிடாரு, ஓ இவர் தான் பராத்மன், இவர் தான் பரமபுருஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அந்த பரமபுருஷான ஆனந்தத்தை கொடுப்பவன் இவன் தான் அப்படின்னு, இவன் தான் மோட்ச பிரதன் நல்லா தெரிஞ்சுட்டார். எல்லாம் தெரிஞ்சுட்டோன்னு இப்ப அவருடைய திருவடி தொடங்கி திருவடி வரி வந்து சேவிக்கிறார். அந்த ராமனுடைய திருவடி தொடங்கி திருவடி வந்து சேவிக்கிறார். மோட்ச பிரதனாலே என்ன அர்த்தம்? அனிஷ்டத்தை தொலைத்தி இஷ்டத்தை கொடுக்கறது. இந்த மோட்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி, இதுதான் பேஸ், அடித்தளம். இதெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவம் சொன்னது. அப்படி இருக்க செய்து அது தெரிஞ்சுக்கணும். இப்ப எது அனுஷ்டம்? தென்புலம் என்று சொல்லக்கூடிய பட்டணம் அனிஷ்டம். இஷ்டம் எது? மீளாத சிவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் இஷ்டம். அனிஷ்டம் எம்மபட்டம் தென்புலத்தார்க்கு முன்னை வினயகல மூங்கில் குடியமதன் பொன்னம் கடற்கு வள போதிரட்டம் என்னுடைய சென்னை கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு. ராமாவுடைய திருவடி பத்தியாசனா தென்புலத்தாருக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. தென்புலன்னா எம்மபட்டம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி ராமன் தான் பண்ண போறான்னு நல்லா தெரிஞ்சின்றார் அனுமான். ஆனா ராமன் அதை பண்ணணும்னாலே அடுத்ததற்கு தகுந்த பலம் இருக்கணும். அதை வால்மீகி சொல்றார், அது பண்ணணும்னா அதுக்கு பலம் இருக்கணும் சுவாமி. அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி இருக்கு. அதுக்கு என்னன்னா அதுக்கு ரட்சகத்துவம் உண்டானா, அதாவது ரட்சகத்துவம் உண்டுன்னு கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த பாட்டுல அடிக்கல. கம்பநாட்டாழ்வார் ரட்சகத்துவம் உண்டுன்னு தெரிவிக்கிறார். அந்த ரட்சகத்துக்கு உண்டான வலிமை வேணுமோ, பலம் வேணுமோ, அந்த பலத்தை வால்மீகி தெரிவிக்கிறார். அதுதான் ஆயதாட்ச சுகுர்தாட்ச. எவ்வளவு நீளமான திருத்தோள்கள், எவ்வளவு நீளமான திருக்கைகள். அந்த கைகள் இருக்கிறியா இரும்பு வழக்கே இருக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. அன்னைக்கெல்லாம் நெல் குத்தறதெல்லாம் உண்டு, இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாணம்னாலே இந்த மஞ்சள் போட்டு மஞ்சளுக்குன்னு ஒரு தனி நாளை குறிச்சு மஞ்சள் குத்துவா. முதல்ல அந்த மஞ்சளை குடித்தான் அந்த மங்களபுரமான ஒரு ஆரம்பிப்பா கல்யாண விஷயம் தான் சொல்லணும். ஆக இந்த ரட்சகத்துவம் இருக்கணும். அந்த ரட்சகத்துவம்ன்றது இரும்பு வழக்க போல அவருடைய திருக்கைகளாம். அதுக்கு ஒப்பானகள் உருண்டு இருக்கக்கூடிய திருக்கைகள். ஆச்சரியமா தெரிவிக்கிற வால்மீகி அந்த திருக்கைகள் இதெல்லாம் சேவிக்கிறார் அனுமான். சேவிச்ச உடனே இந்த திருக்கைகள்லாம் இவர் ராஜ்யத்துல இருக்கும்போது ஆபரணத்தாலே மறைக்கப்பட்ட திருக்கைகள். ஆபரணம் எல்லாம் போட்டு பாருணும், என்னென்ன திருவாபரணங்களோட எல்லாத்தையும் போட்டுக்கிறார். ஆனா இப்ப காட்டுக்கு வந்து இருக்கார் 14 வருஷங்கள், எந்த ஆபரணமும் இல்லை. ஆபரணம் நன்னா சேவையாருது. எப்படின்னா சர்வஸ்வதானம்னு சொல்லுவா. இதை நீங்க சேவிக்கணும்னா ஸ்ரீபெரும்புதூர் எம்பெருமானார் திருமணி சாத்துவன் அணிக்கு போகணும். சர்வஸ்வதானம் சாத்திர மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு திருவஞ்சனம் ஆயிடும். 100 கால மண்டபத்துல திருவஞ்சன அவதாரத்துல திருவஞ்சனம் ஆன உடனே அங்கிருந்து கண்ணாமலத்துக்கு எழுவார். ஒரு புஷ்பம் கூட கிடையாது, அப்படியே திருவேணி. அந்த திருவேணி சேவிக்கலாம். அதை சேவிச்சாலே மோட்சம், வேற எதுவும் மாட்டார். அதை சேவிச்சாலே எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி. இப்ப ராமனுடைய திருவேணியை சேவிக்கிற அனுமான். சேவிச்ச உடனே சிவனுக்கு அப்படியே கலங்கிறது அனுமானுக்கு. ராமா என்ன நீ திருவாபரணத்துல இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வரலையா? ஏன் அலங்காரம் பண்ணிக்கல? அனுமானுக்கு எதுவுமே தெரியாது. எதுக்காக அலங்காரம் பண்ணிக்கல? அலங்காரம் பண்ணிட்டு உங்களுடைய திருமேனியை மறைக்கப்படாதா? அலங்காரம் பண்ணிட்டு உன்னுடைய திருமேனியை மறைக்கப்படாதா? ஏன்னா இந்த திருமேனியை சேவிச்சா என்னுடைய கண்ணெச்சிலே படும் போல் இருக்கேன்ற அனுமான் சொல்றாரு. என்னுடைய கண்ணெச்சிலே படும் போல் இருக்கு, இந்த திருமேனி மறைக்கப்படாதா? ஏன்னா திருஷ்டி தோஷம் வந்துடும் போல் இருக்கு. திருஷ்டி தோஷம் வந்துடும் போல் இருக்கு. அப்ப நான் திருப்தி தோஷம் படுமை என்றார்.
முதல்ல தெரிவித்தார். இரண்டாவது தெரிவிக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா, ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் திருவரங்கநாதன் பெரிய கொண்டாட்டம்லாம் உண்டு. ஆபரணம் முன்னிலும் பின்னழகிய தேவர் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். அந்த ஆபரணம் அந்த பெருமாள் திருமையில சாத்தினதுக்கு அப்புறம் என்னவா ஜொலிக்கிறது. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. நாமெல்லாம் போட்டு உண்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கிறதா இருக்கும், ஒண்ணும் தெரியாது. ஆனா அவருக்கு அந்த ஆபரணத்துக்கு பெருமை ஏற்படுறது. ஆபரணத்தால பகவானுக்கு இல்ல, பகவானால ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கிறா இல்லையா. அதனால முதல்ல சொன்னது என்ன, ஆபரணத்தால மறைச்சுண்டாச்சுன்னா இந்த திருஷ்டி தோஷம்லாம் எல்லாருக்குமே சமமா இருக்குமே, எனக்கு எங்க பற்றும் போட்டுருக்கேன்னு முதல்ல ஒருத்தன் சொன்னார். பண்ணி வியாக்கியானம், பனிஷ்லோக வியாக்கியானம்னு பேரு, பெரிய வாச்சங்கள். ஒவ்வொரு அனுபவம் இருக்கே, அனுபவிச்சுட்டே இருக்கலாம். சீமை கொண்டு போனாலும் இந்த அனுபவம் தான் வேணும், வேற அனுபவம் வேணும். அங்க கைகறி மடமாட்டல, இந்த அனுபவமே கைக்கணும், அப்படி இருக்க செய்த அங்க ரெண்டாவது சொல்றாரு. இல்ல ஆபரணத்துக்கு அழகு கொடுக்க பெருமாள்னு சொல்லியிருக்கு. அப்ப 4 ஆபரணம் உங்களுடைய தோல்ல சாத்தின்னு வச்சுக்கேன். சாத்தின்னுச்சுன்னா அந்த ஆபரணத்துக்கு ஒரு பெருமை வருமானம், அதனை பலப்படாதா? அந்த ஒரு பெருமை வருமானம், அதனை பலப்படாதா? மூணாவது சொல்றாரு, ஆபரணங்களுக்கு ஆயுதம் என்ன, பகவானுக்கு ஆபரணம் எதுக்குமா சாத்திக்கிறார்? 2 விதத்துல ஆபரணம் சாத்திக்கிறார். ஆபரணத்தை அழகு கொடுக்கணும் ஒண்ணு, இன்னொன்னு ஆபரணத்தை சாத்திண்டா பகவானுடைய அழகு குறையும். ஆபரணத்தை சாத்திக்காம இருந்தா பகவானுடைய அழகு மிளிர்றது, இன்னும் மேன்மேலும் அழகு மிளிர்றது. ஏன் ஆபரணம் சாத்திக்கிறேன்றதுக்கு ஒரு பெரிய திட்டாந்தம் சொல்றார். ஒண்ணும் இல்லை, யாராவது இப்ப ஒருத்தர் உபதேசம் பண்ணும், அவருக்கு எதோ பண்ணும், என்னன்னோ பண்ணி அவர் திருந்தலை. என்ன பண்ணாலும் அவர் திருந்தல, என்னன்னா அவர் தப்பு பண்ணிட்டார், திருந்தல. பகவான் பார்த்தார், என்ன பண்ணலாம் இவருக்கு, திருந்த மாட்டேன்னு தன்னுடைய அழகை காட்டி திருத்து வரான். ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனோர் அரங்கமன்றே தன்பால் ஆதாரம் பெருக வைத்து அழகனோர் அரங்கமன்றனே தன் அழகை காட்டி திருத்து வரான். அழகை காட்டுறது 2 விதம் உண்டு. திருவாபரணத்தெல்லாம் போட்டுண்டு திருத்துறது ஒரு விதம், திருவாபரணம் இல்லாம திருத்துறது ஒரு விதம். அப்படின்னா திருவாபரணம் இல்லாம வெறும் திருமேனி வைத்துக் கொண்டு திருத்துறது ஒரு விதம், அவன் தெரிந்துருது. திருவாபரணத்தை பூர்ணமா போட்டுட்டு ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இதுல திருவாபரணத்தை போட்டுனா ரொம்ப அழகா இருக்கும், திருவாபரணம் இல்லைன்னா சுமார் அழகா இருக்கணும், தப்பா மாறிட்டு இருக்கும், மாற்றி சொல்லணும். ஒருத்தர் சுமாரா தப்பு பண்ணிருக்கா வச்சுக்கேன், அவர் சுமார தப்பு இருக்கா, கொஞ்சம் தான் பாவம் பண்ணியிருக்கார், அவர் திருத்தணும் பண்ணும். திருவாபரணத்தை போட்டுண்டு அப்படியே முன்னாடி போய் நிற்பாராம், அவர் சேவிச்சோன்னு தெரிஞ்சிடுவான். ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தத்தவத்தை அது மாதிரிலாம் இருக்கலாம், நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கணும். அவளுக்கு அந்த திருவாபரணம் இது பார்த்தீங்கன்னா சர்வஸ்வதானம் தன்வா போலே திருமேனி திருவாபரணம் இல்லாம இவன் திருமேனி, அந்த திருமேனியை பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவானா. அந்த ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனோர் அரங்கமன்றே தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனோர் அரங்கமன்றே தெரிவிக்கிறாரியா. இப்ப ஹனுமான் என்ன சொல்றாருன்னா, நீ திருவாபரணம் எல்லாம் வந்திருக்க, இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அதான் சொல்றேன். திருட்டு அது இல்ல, இந்த ரொம்ப மோசம் போல் இருக்கு ஹனுமான், இவனை திருத்தணும்னா திருவாபரணம் இல்லாம திருத்தணும் போல் இருக்கு அப்படின்னு இந்த ராவணன், கும்பகர்ணன் கோட்டிலேயே நீ சேர்த்துட்ட போல் இருக்கு. ஏன்னா அவளுக்கு தானே திருவாபரணமே இல்லாம உங்களுடைய திருமேனி பூரிய சர்வஸ்வதானம் பண்ணா போல அவளை காமிச்சு அவளை திருத்துவேன். அந்த அளவுக்கு நான் மோசம் இல்லை ராமா, திருவாபரணத்தை போட்டு போதில்லை. நீ சொல்லுவதுன்னா காந்தக்கு தோல் அப்படின்னு தெரிகிறார். காந்தக்கு தோல் அண்ணல், அந்த அண்ணனுடைய திருவடியை குற்றிருப்போம். நாளை காத்தால் அந்த திருவடி என்ன சொல்றது, அதுக்கு அந்த திருவடி கீழ் இருக்கக்கூடிய ராமானுஜன் என்ன சொல்றான் பார்ப்போம். ஆழ்வார் திருவிலேசனம் ஆச்சாரியன் திருவிலேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேக வேதாந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காட்சம் வந்து கொடுத்து கலந்து அவசியம் வந்து 5 மணிக்கு காட்சம். சாமி, அந்த ஒரு இடம் எனக்கு சரியா காதுல விழுல சாமி. ராமஜர் எதுக்காக அந்த 6 மாசம் காலம் கடந்துட்டேன்னு சொல்றாரு, குதிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன காரணம்? 6 மாத காலம் சாமி. அடியேன் கேக்குதா? சொல்லுங்கம்மா. இப்ப இந்த காலட்சேபத்துல நீங்க சொன்னீங்களா, ராமானுஜர் வந்து திருப்பிரியட்டத்தை போட்டு குதிச்சாரு, தன்னுடைய 6 மாச காலம் இதுல கடந்துருச்சுன்னு. அது அது எனக்கு சரியா அந்த இடத்துல புரிஞ்சுக்க தெரியல. அதுவாமா,
இப்ப நமக்கு 80 வயசு வரைக்கும் நம்ம ஆயுஷ் இருக்குன்னு வச்சுக்கோ. சரி. அதுல 6 மாசம் குறைஞ்சிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் தானே. 6 மாசம் குறைஞ்சு போய், ஏன்னா பகவான் அடைவதற்கு 6 மாசம் இடைஞ்சலா இருந்துட்டோம். சரி. அந்த 6 மாசம் குறைஞ்சிட்டோம். அதே மாதிரி ராமானுஜன் என்ன சொல்றாரு, 6 மாசம் என்ன குறைஞ்சது, உத்தராயணம் வந்து தட்சிணாயணத்து உத்தராயணம் வந்துடுது, 6 மாசம் குறைஞ்சு போயிடுது அப்படின்னு அவர் புதிக்கிறார். சரி சாமி, நன்றி அடி. காலம் குறைஞ்சிட்டுன்னு புதிக்கிறார். சரி அடி, புரிஞ்சுது சாமி. சாமி, நேத்தி காலக்ஷேபத்துல சாயங்காலம் அதுல ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னு சாமி. நம்ம வந்து பகவானுடைய இதை உடுத்திக்கணும். நம்ம உடுத்தின பழைய வஸ்திரங்களை நம்ம யாருக்கும் தானம் கொடுக்கலாமா? கொடுக்கப்படாது. அது நேத்திக்கே சொல்லிட்டேன். நம்ம அது கவனிக்கலையே சாமி. அந்த இடத்த கவனிக்க சொல்லிட்டேன். நீங்க சரியா கவனிக்கல. கொடுக்கப்படாது. ஓ, பகவான் உடுத்து கலந்ததுதான் கொடுக்க, நாம உடுத்து கலந்தது கொடுக்க. ஓ அடியேன் சாமி. வாங்கிக்கலாம். ஆச்சாரம் உடுத்து கலந்தது வாங்கிக்கலாம். பாகவதான் உடுத்து கலந்தா வாங்கிக்கலாம். நன்றி சார். அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய தன்யஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி தன்யஸ்மி சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. அடியேன் தன்யஸ்மி. சாமி அடியேன் கேட்கலாமான்னு தெரியல சாமி. இந்த கிருஷ்ணன் ஒரு பாகவதர் நிறைய கேள்வி, நல்ல கேள்வி எல்லாம் கேட்பாரு. அவர் எங்க சாமி வரவே இல்லை காலக்ஷேபம், தெரிஞ்சுக்கலாமா? தெரியலமா? சரி சாமி, அடியேன் தெரியலமா எனக்கும் இருந்தது சுவாமி. கேக்குறீங்க, எங்க மனசுல இருக்கிற கொஸ்டின் எல்லாம் அவர் மூலமா நாங்க கேட்டு நல்லா இருக்கும் சுவாமி. கரெக்ட் தான். இன்னும் வரல. 2 மாசம் அவர் வரல. அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டாரா என்றாலும் ஒரு தகவல் கூட இல்லை. அடியேன் சுவாமி. அடியேன் இன்னைக்கு திருவாதிரை அதுவுமா எங்களுக்கு எம்பெருமானவருடைய அந்த அவருடைய ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி. அந்த அனுபவத்தை சொல்ல முடியல. அவ்வளோ ரொம்ப லைட்ஸ் இருந்தோம். தேவருக்கு பல்லாண்டு சுவாமி. திருவடிகளை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடி